சவுண்ட் ஓகேன்னு பாருங்க. அப்புறம் ஹலோ. ஹலோ. சவுண்ட் ஓகேவா? செக் பண்ணுங்க. ரைட். கேக்குது இல்லையா? லோவா இருக்குதா? லோவா இல்லையே. ஒருக்கா செக் பண்ணுங்க சவுண்ட. லோவா இருக்குதா? ஒருக்கா பாருங்க. அஜய். ஓகேவான்னு பாருங்க. ஓகே ரைட். நாங்க கடைசி கிளாஸ்ல வந்து அட் ப்ராடக்ட் பார்த்தோம் நாங்க. இன்னைக்கு நாங்க வியூ, எடிட், delete எல்லாத்தையும் பார்ப்போம். நான் தந்த டாஸ்க்கை யாரும் செய்யல. ஓகே. தயவு செஞ்சு கொஞ்சம் செஞ்சு அனுப்புங்க. இன்னைக்கு நான் எடிட்டையும், வியூவையும் அண்ட் தென் delete-ஐயும் வந்து நான் முடிச்சு தரேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் நாங்க அஜெக்ஸ் பார்த்தோம்னு சொன்னா அங்க PHP ஃபுல்லா முடியும். ஆஃப்டர் தட் நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து MySQL ஃபுல்லா அதையும் MySQL முடிச்சிடுவோம். முடிச்ச பிறகு WP ரிவிஷன்ல இருந்து எல்லா ரிவிஷன் ஃபுல்லா பார்ப்போம். ஓகே. ரைட். ஸோ அட் ப்ராடக்ட் நாங்க பார்த்தாச்சுங்க. சரி. இப்ப நாம பார்க்க வேண்டியது delete ப்ராடக்ட். ஓகே. அழகா பார்த்துக்கோங்க. கோட் பண்ற ஸ்டைல்ல பாருங்க ஒருக்கா. இது எங்களோட DB கனெக்ஷன் கேஸ் இல்ல. நான் தனியா ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது எங்களோட add product கமாண்ட் அண்ட் இது எங்களோட index.php கமாண்ட். இது எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய மெயின் பார்ட். தட் இஸ் index.php. And message.php, we have already included the message.php PHP file where here. Okay. And also it's our code part. ஸோ தட் மீன்ஸ் இப்போ நாங்கள் வந்து என்ன கோட் பண்ணுறேன்னு சொன்னாலும் அந்த கோடிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு எங்கால நான் அந்த கோடை வந்து ரைட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த கோடிங் ஸ்கிரிப்ட் எல்லாமே code.php இருக்கு ஃபைன். அண்ட் index.php இட்ஸ் அவர் மெயின் பார்ட் அண்ட் message.php எனக்கு தேவையில்ல, DB connection தேவையில்ல. I will close everything, right? And add product. Done. Now I will open index.php. Here we have three buttons. See, எங்களுக்கு 3 buttons இருக்கு. Alright. பட் அந்த 3 பட்டன்ஸ்ல எங்களுக்கு எடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனுக்கு தான் நாங்க கோட் பண்ண போறோம் ஹியர். ஓகே. ஸோ AHRF அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. AHRF. இப்போ நாங்க அந்த எடிட் பட்டனை தானே நாங்க எடிட் பண்ண போறோம் இப்ப. ஓகே. நாங்க இப்ப கோட் பண்ண போறது யாருக்காக? எங்களுடைய எடிட் பட்டனுக்காக. ஸோ நாங்க அந்த எடிட் பட்டனை வந்து எப்படி நாங்க கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருக்கா பார்க்கலாம் பிள்ளைகள். இது கஷ்டம் இல்லடா, சரியான ஈஸி எங்களுக்கு. நீங்க பெருசா கஷ்டம்னு நினைக்கிறாதீங்க. ஸோ இதுல நான் ஹேர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணா எங்க போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு நியூ ஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ண போறேன். என்னென்ன ஃபைல் சொன்னா இந்த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ஹைஃபன் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் எடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைல். ஓகே. ஸோ ப்ராடக்ட் எடிட் டாட் PHP எனக்கு ஓப்பன் ஆக வேணும். அண்ட் தென் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சொல்லி நாங்கள் ஐடி வச்சிருக்கோம். கிளியர். இந்த ஐடி எங்க இருந்து ஃபெச் ஆகுதுன்னு சொன்னா ஹியர் டேட்டா பேஸ்ல இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட் each product has the ID. Give me a second.
சரியா? ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும்னு சொல்லி எங்களுக்கு ஐடி இருக்கு. இந்த ஐடிய பேஸ் பண்ணி தான் நாங்க எதுவும் பண்ண போறோம். பிகாஸ் ஐடிங்கிறது எங்களுக்கு பிரைமரி கீ. ஸ்ட்ரக்சர்ல போய் பார்த்தா விளங்கும். ஐடிங்கிறது பிரைமரி கீ. அப்போ ஒரு ஐடி ஒரு ஆளுக்கு தான் வரும். இன்னொரு ஆளுக்கு வந்திருக்காது. ஸோ கைஸ் நாங்க எடிட் பண்ண போகும்பொழுது, அந்த ஐடி பேஸ் பண்ணி தான் நாங்க எடிட் பண்ண போறோம். ரைட். ஸோ கைஸ் வாட் வி நீட் டு டூ இஸ் product.edit.php அப்படின்னு சொல்லி குடுக்கேன் பாருங்க. குடுத்ததுக்கு அப்புறம் நான் ஆஃப்டர் தட் நான் ஒரு வேரியபிள் ஒண்ணு எடுக்க போறேன். ஸோ கொஸ்டின் மார்க் அண்ட் தென் அந்த வேரியபிள நான் வைக்கிறேன் பாருங்க. ஐடி அப்படின்னு சொல்லி பேர். இந்த வேரியபிளுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? ஐடி அப்படின்னு சொல்லி. கிளியர்? ரைட். ஸோ இப்போ இந்த ஐடி இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஐடி யார பாஸ் பண்ண போறேன்னு சொன்னா, ஸ்பெசிஃபிக்கா நான் இப்ப இந்த எடிட்ட கிளிக் பண்றேன்னு வைங்களேன். இந்த எடிட்ட கிளிக் பண்ணா எனக்கு இவரோட ஐடிய நான் பாஸ் பண்ணணும். இந்த எடிட்ட நான் கிளிக் பண்ணனா இருந்தா, இந்த எடிட்ட கிளிக் பண்ணா எனக்கு இந்த ஐடி வந்து பாஸ் பண்ண வேணும். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஐடி எங்க வந்திருக்குன்னு சொன்னா, நாங்க மேலுக்கு பார்க்கலாம் பிள்ளைகள். இங்க ஷோ பண்ணி காட்டுற மாரி இருந்தா, ஐடி எங்க இருக்கு எங்களுக்கு? ஐடி வந்து இங்க இருக்கு பாருங்க. ஐட்டம்ல ஐடி அப்படின்னு சொல்லி. கிளியர்? ஸோ நாங்க ஃபார் ஈச் லூப்ல எடுத்துட்டு இருக்கோம். query ரன் as ஐட்டம் என்று சொல்லி query ரன் as ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா, இந்த query ரன்ங்கிற வேரியபிள வந்து நான் ஐட்டம்ங்கிற பேர்ல நான் எடுத்திருக்கேன். ஸோ ஐட்டம்ல வரக்கூடிய ஐடி தான் எங்களுக்கான ஐடி. ஓகே. ஸோ கைஸ் இப்போ நாங்க எங்களோட edit.php இருக்கு. இதுக்கு நான் ஸ்க்ரோல் பண்றேன்னு பாருங்க. வேர் இட் இஸ் ஹியர். ஓகே. ப்ராடக்ட் edit.php ஐடி. இந்த ஐடிக்கு நான் யாரை பாஸ் பண்ண போறேன்னு சொன்னா, எங்களோட அந்த ஐட்டம் ஐடியை நான் பாஸ் பண்ண போறேன். ஸோ இது PHP பிளாக்ங்கிறதால PHP நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் தென் PHP ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கைஸ் இப்போ நான் வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஐட்டம் ஐடி அண்ட் மறக்காம செமிகோலன். கிளியர் ஸ்டேட்மெண்ட் தானே? டன். ஸோ ப்ராடக்ட் edit.php question mark ஐடி ஈக்குவல் அந்த ஐடியை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ரைட். ஸோ என்ன நடக்கும்னு இருக்கா பாருங்க. நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். எக்ஸாம்பிள் நான் கேண்டியை கிளிக் பண்ண போறேன். கேண்டிடேட் எடிட் நான் கிளிக் பண்ணா என்ன நடக்குன்னு பாருங்க. ப்ராடக்ட் edit.php பட் ஐடி வந்து எனக்கு பாஸ் ஆகல. யாரு பாஸ் ஆகல? ஐடி எனக்கு பாஸ் ஆகல. ஏன் அப்படின்னு சொல்லி ஒருக்கா பார்ப்போம். ஏன் எங்களுக்கு ஐடி பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லி ஒருக்கா பார்ப்போம். நாங்க PHP ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? PHP நாங்க ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. எங்களுக்கு கொஸ்டின் மார்க் ஓபன் பண்ணாலே காணும். பிகாஸ் எங்களுக்கு இது வேல்யூ தானே நாங்க பாஸ் பண்றோம். அண்ட் தென் ரிஃப்ரெஷ். லெட் மீ கோ டு ரிஃப்ரெஷ் அண்ட் தென் edit.php. நோ என்ன? இல்ல கொஞ்சம் இருங்க. ஸோ லெட் மீ செக் அகைன். product.edit.php fine and then question mark okay. id is equal to okay. இது எங்களோட PHP பிளாக்னே. ஸோ PHP பிளாக் இது எங்க ஐடியை தானே பாஸ் பண்ண போறோம். அப்ப ஐடியை பாஸ் பண்ண போறோம்ங்கிறதால நாங்க ஈக்குவல் சைன் போட்டோம்னா சரி. இது நாங்க ஐடியோட பாஸ் பண்றோமே, இதுக்கான வேல்யூ நாங்க பாஸ் பண்றோமே. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரிங்குக்குள்ள வந்து நாங்களோட பாஸ் பண்றதுக்காக இப்படியும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் லெட் மீ ரீஃப்ரெஷ் அண்ட் தென் எடிட்டை கொடுக்க பாருங்க. இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்க. product.php ஐடிக்குள்ள யார் வந்திருக்கு? 3 வந்திருக்கு. இப்போ நான் இங்க வந்து கிளிக் பண்றேன் பாருங்க. இவரோட ஐடி எனக்கு 6. ஸோ இதை கிளிக் பண்ணா ஐடி என்ன எடுக்குது? 6 எடுக்குது. இவரோட எடிட்டை நான் கிளிக் பண்றேன் பாருங்க. எடிட்டை கிளிக் பண்ண என்ன வந்திருக்கு? ஐடி 1 வந்திருக்கு. இப்போ நான் இவரை கிளிக் பண்றேன்னு வைங்களேன். ஐடி என்ன வந்திருக்கு? 8 வந்திருக்கு. பெர்ஃபெக்ட். ஸோ அது இடையும் பாத்தீங்கன்னா விளங்கும். இது எங்க மூவ் ஆகுது? ப்ராடக்ட் edit.phpக்கு மூவ் ஆகுது. கிளியர்? அண்ட் தென் இவர் எங்க மூவ் ஆகுது? ப்ராடக்ட் edit.php. எல்லாரும் போற லொகேஷன் உண்டு. பட் அவங்களுக்கான யூனிக் ஐடியா வந்து எங்களுக்கு ஃபெச் பண்ணி எடுக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், நான் இதுக்கு PHP போட்டா புள்ளியா சரியா? சரி நான் இல்ல ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பட் எனக்கு ஐடி எடுக்கல. ஸோ யூ ஹேவ் டு அட் த எக்கோ. ரைட்? எக்கோ. சரியா? இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. அண்ட் தென் எடிட் கொடுக்கேன். இப்ப எங்களுக்கு எடுக்குதா இல்லையா? ஐடி 3 என்று சொல்லி. ரைட்? எப்படி கொடுத்தாலும் ஒன்றுதான் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. நாங்க எக்கோ யூஸ் பண்ணலாம் ஆர் எல்ஸ் சிம்பிளி we can add the equal sign over here. Alright. ஸோ நான் இங்க வந்து எடிட் பண்றேன் பாருங்க. ஐடி 2 அண்ட் நீங்க எடிட் பண்றேன் பாருங்க. ஐடி 6 இங்க எடிட் பண்றேன் பாருங்க. ஐடி 1. பெர்ஃபெக்ட். இப்போ நாங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைல் என்ன? product edit.php. So create a new file called product edit.php file and then hit enter. Done. இப்போ உங்களுக்கு index.php இல்ல சாரி அட் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அவ்வளோ கோடிங்க நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன். காப்பி பண்ணி எடுத்துட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். டன். இப்போ இங்க சில சேஞ்சஸ் பண்ணுவோம். இங்க வந்து அட் ப்ராடக்ட்டை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஹெடிங்கா வந்து எடிட் ப்ராடக்ட். ஓகே. அண்ட் ப்ராடக்ட் நேம் இருக்கட்டும், ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்கட்டும், குவான்டிட்டி இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் இருக்கட்டும். பிகாஸ் நாங்க பாஸ் பண்ண தானே போறோம். அண்ட் தென் எங்களோட பட்டன் இருக்கு. அந்த பட்டனோட நேம் டைப் வந்து சப்மிட். ஓகே. இப்போ நேம் நாங்க வைக்க போறோம் பாருங்க. அப்டேட் ப்ராடக்ட். என்னது? அப்டேட் ப்ராடக்ட். அண்ட் தென் நேம் வந்து அப்டேட்.
டன். ஓகே. அண்ட் தென் லெட் மீ ரிஃப்ரெஷ். இப்போ நான் இத கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ணா எனக்கு எடிட் ப்ராடக்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த ஐடி என்ன எங்களுக்கு 2. பெர்ஃபெக்ட். அண்ட் தென் ஒரு பட்டன் எங்களுக்கு இருக்கு. அந்த பட்டனோட பேர் என்ன? அப்டேட். இப்போ எங்களோட டியூட்டி என்னன்னு சொன்னா, நாங்க இத கிளிக் பண்ணா இவரோட டேட்டா வந்து நாங்க இங்க ஷோ பண்ணி காட்டப் போறோம். வெரி சிம்பிள். ஓகே. ஸோ ஷோ பண்ணி காட்டுறதுக்காக கைஸ் இப்போ கவனிச்சுக்கோங்க. நாங்க வந்து இங்க வந்து யார குடுக்குறோம் எங்களுக்கு? ப்ராடக்ட் எடிட் டாட் பிஹெச்பி. பட் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க வந்து நான் கிளிக் பண்ணா, இங்க எனக்கு ஒரு கெட் மெத்தட்ல ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் தட். இப்ப நாங்க ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ணும் பொழுது பிள்ளைகள், அந்த பாஸ் பண்ற டேட்டாவானது எனக்கு மேலுக்கு ஷோ ஆகல அப்படின்னு சொன்னா, அது போஸ்ட் மெத்தட். எங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னு சொன்னா, அது என்ன மெத்தட்? கெட் மெத்தட். ஸோ ஒரு கெட் ரிக்வெஸ்ட் கூட தான் எனக்கு இந்த ஐடி வந்து பாஸ் ஆகி வருது. ஸோ நான் இப்ப கெட் ரிக்வெஸ்ட் கூடாக அந்த ஐடி எடுத்தேன்னா சரி, பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ அந்த ஐடிய நாங்க கெட் ரிக்வெஸ்ட் கூடாக எடுப்போம். இது கடும் சிம்பிள் விஷயம் உண்டு. கஷ்டமே இல்ல. அப்ப எல்லாத்துக்கும் மேல ஆக ஸ்டார்ட்ல நான் எங்கட ஹோம் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஹோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எங்கட கார்ட் பாடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. நான் இங்க ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இது எங்கட பிஹெச்பி கோட் அண்ட் தென் ஹியர் எங்கட பிஹெச்பி தான் முடிவு. சாரி சாரி இதுங்க. இது எங்கட பிஹெச்பி தான் முடிவு. ரைட். இப்ப இதுக்குள்ள தான் நாங்க எங்கட பிஹெச்பி கோட வந்து ஸ்கிரிப்ட் நாங்க எழுத போறோம். கவனம் காய்ஸ், இது வந்து எங்களுக்கு ஒரு கெட் மெத்தட் கூடாக வர ரிக்வெஸ்ட் உண்டு. சி இப்ப நான் வந்து இந்த சாக்லேட்டை நான் கொடுக்கேன் அல்லது கேண்டியை கொடுக்கேன். ஸோ நான் கிளிக் பண்ணினா எனக்கு ஐடி என்று சொன்ன பேர்லாம் எடுக்குது. ஸோ ஐடிங்கிறது அந்த வேரியபிள் நேம். ஓகே. நான் இப்ப கேட்கும் பாருங்க. இஃப் இசெட் மெத்தட்ல இஃப் ப்ராக்கெட்டுக்குள்ள இசெட் மெத்தட் அண்ட் தென் ப்ராக்கெட்டுக்குள்ள எங்களுக்கு வாரது உங்களுக்கு தெரியும் கெட் ரிக்வெஸ்ட். ஸோ $_ கெட் ரிக்வெஸ்ட் ஸ்கேர் ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த ஐடியை நான் பாஸ் பண்றேன். ஓகே. ஐடியில எதுவும் வருதான்னு சொல்லி கேட்கணும். வந்தால் நான் எக்கோ பண்ண சொல்றேன் பாருங்க. எக்கோ பண்ண சொல்றேன். யாரு? எங்கட ஐடிய. ஸோ $_ கெட் ரிக்வெஸ்ட் கூடாக வருகின்ற ஐடியை நீங்க ஒருக்கா பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. ரைட். நாங்க ஒருக்கா ஷோ பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி ரீஃப்ரெஷ் பண்ண என்ன காட்டுது பாருங்க. 1 காட்டுது. பெர்ஃபெக்ட். அண்ட் தென் இப்ப இங்க கிளிக் பண்றோம் பாருங்க என்ன காட்டுது? 2 காட்டுது. இங்க கிளிக் பண்றோம் பாருங்க என்ன காட்டுது? 5 காட்டுது. அவங்கவங்களுக்கான ஐடி எனக்கு அழகா ஷோ பண்ணி காட்டுதா இல்லையா? காட்டுது. இப்ப நான் செய்ய வேண்டியவே இல்ல. இதுதான் எங்கட ஐடி. இந்த ஐடிய குடுத்து டேட்டாபேஸ்ல இருந்து நாங்க டேட்டாவ கலெக்ட் பண்ணுவோம். ரைட். அந்த ஐடிக்கு ரிலேட்டடான எல்லா டேட்டாவும் நாங்க எடுப்போம். வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் நான் வந்து இதை வந்து குவரியை நான் பாஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு குவரி ஒன்று நான் எடுக்கும் பாருங்க. குவரி அப்படின்னு சொல்லி எடுக்க போறேன். எங்களோட குவரி என்ன? நாங்கள் எல்லா டேட்டாவும் எடுக்க போறோம். ஸோ செலக்ட் எல்லா காலமும் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஸ்டார் மார்க் ஃப்ரம் ப்ராடக்ட் டேபிள். ப்ராடக்டா ஓகே, செக் பண்ணுங்க. செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ப்ராடக்ட் டேபிள் ப்ராடக்ட். இங்கன்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன். வேர் இங்க டேபிள் இருக்கக்கூடிய ஐடி காலம் வந்து இப்ப நாங்க எடுத்த அந்த ஐடிக்கு ஈக்குவலா இருக்கணும். ரைட். ஸோ வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு இன்வெர்டட் கமாக்குள்ள ஐடி இஸ் ஈக்குவல் டு இன்வெர்டட் கமாக்குள்ள எங்க ஐடியை நாங்க பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் நான் ஐடியை வந்து ஒரு டெம்பரரி வேரியபிளா நான் ஸ்டோர் பண்ணி எடுக்கேன். ரைட். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு $_ கெட் மெத்தட் அண்ட் தென் ஸ்கேர் பிராக்கெட்டுக்குள்ள ஐடி. ஓகே. ஸோ இதால வார வேல்யூவை வந்து நாங்க வந்து ஐடிங்கிற வேரியபிள்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி எடுக்கேன். ரைட். ஆஃப்டர் தட் I will pass the value inside here. Okay. அப்ப நான் இங்க ஐடியை கால் பண்றீங்க. ரைட். வெரி சிம்பிள். செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ப்ராடக்ட் வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி. ஓகே. பட் த திங் இஸ் கைஸ், இப்போ நாங்க நார்மலா வந்து என்ன சொல்றது, இதை வந்து SQL இன்ஜெக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த ஐடியை. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு SQL இன்ஜெக்ஷன்ல இருந்து நாங்க இப்ப ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எங்களோட செக்யூரிட்டிக்காக நாங்க சிம்பிளா என்ன பண்ணலாம்னு சொன்னா MySQLi ரியல் எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு தெரியுமா? நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரியல் எஸ்கேப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று. இதுல எங்களோட வேல்யூவை நாங்க பாஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் எங்களோட கனெக்ஷன் யாரு பிள்ளைகள்? எங்களோட கனெக்ஷன் யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட கனெக்ஷன் MySQL கனெக்ஷன் வந்து con. okay, $con, and then after that எங்கட வேல்யூ. ரைட். மேலுக்கு ஷோ பண்ணிக்கொள்ளுங்க நீங்க வந்து con.php யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. இது செஷன் ஸ்டார்டட். ஆஃப்டர் தட் நான் வந்து connection.php எனக்கு தேவைங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணலாம், இங்க நான் கனெக்ஷனை பாஸ் பண்றேன். ஸோ இன்க்ளூட் பண்ணி எடுத்தோம்னா சரி, இந்த இருக்கக்கூடிய கொன்னு. ரைட். ஸோ இந்த இடத்துல இன்க்ளூட் EB connection.php. okay, right.
ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் எங்களுக்கு இங்கே வருமா இல்லையா? வரும். அந்த கனெக்ஷனை நான் பாஸ் பண்றேன். அண்ட் தென் என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ குவரிய குடுத்து நான் சிம்பிளா வந்து டேட்டாவ வந்து கெட் பண்ணி எடுக்கிறேன். ஆல்ரைட். வெரி சிம்பிள் ஒன். ஆஃப்டர் தட் கைஸ், இப்போ இந்த டேட்டா இருக்கா இல்லையான்னு நாங்க ஒருக்கா பார்க்கணும். இந்த டேட்டா இருக்கா இல்லையா? ரைட். ஸோ டேட்டா இருக்கா இல்லையான்னு பார்க்கறது எப்படி? நாங்க இந்த குவரிய ஃபர்ஸ்ட்டுக்கு ரன் பண்ணணும். குவரிய ரன் பண்ண பிள்ளைகள் இது வந்து நாங்க செலக்ஷன் கமாண்ட். என்ன செலக்ஷன் கமாண்ட்னு சொன்னா எங்களுக்கு வார ரிசல்ட்டை நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி எடுக்கணுமே. எக்ஸாம்பிள் நான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கேன். ஸோ எங்களோட குவரி மெத்தட் என்ன ரன் பண்றேன். நான் யூஸ் பண்றது MySQL குவரி மெத்தட். நீங்க மற்ற மெத்தட் யூஸ் பண்ணலாம் கூட இருப்போம். ஸோ MySQL குவரி மெத்தட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பாஸ் பண்றது எங்களோட கனெக்ஷன் நேம். கனெக்ஷன் யார் எங்களுக்கு கொன் அப்படின்னு சொல்லக்கூடிய கனெக்ஷன் ரைட். ஆஃப்டர் தட் கமா பண்ணி பிள்ளைகள் எங்களோட குவரியை நாங்க பாஸ் பண்ணுவோம். குவரி எங்க இருக்கு? குவரிங்கிற அந்த பேர்ல இருக்கு ரைட். ஸோ குவரி வெரி சிம்பிள். நாங்க இப்போ ரிசல்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்க செக் பண்ணி பார்க்க போறோம் இஃப் கண்டிஷன்ல. இஃப் எங்களுக்கு ரோஸ் இருந்தா டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும். இஃப் MySQL நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ரோஸ். யாரோட நம்பர் ஆஃப் ரோஸ்? இது MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன செய்யும் பண்ணா பிள்ளைகள் எத்தனை ரோ இருக்குன்னு செக் பண்ணும். அந்த எங்களோட ரிசல்ட் எங்க இருக்கு? $sign ரிசல்ட்ல ஃபைன். ஸோ ரிசல்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸ் ஆனது பெருசா இருக்கா சைபரை விட என்று சொல்லி செக் பண்ணணும். கிளியர்? சைபரை விட பெருசா இருந்தா எங்களுக்கு எக்கோ பண்ணி காட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நோ ரிசல்ட் ஃபவுண்ட்னு சொல்லி எரர் மெசேஜ் ஒன்று காட்டணும். ஸோ அப்படி இருந்தா நீங்க எக்கோ பண்ணுங்க. அப்படி இருந்தா எக்கோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்லி காட்டுங்க ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்னு சொல்லி. ஸோ எக்கோ நோ ரிசல்ட், நோ ரிசல்ட், நோ ரிசல்ட் ஃபவுண்ட். பட் எங்களுக்கு இது வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன? நாங்க அங்கிருந்து வார ஐடி எடுத்து தான் நாங்க பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு அப்படி வாரதுக்கான வாய்ப்பே இல்லை. வெரி சிம்பிள். ஓகே கைஸ். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நாங்க வந்து இந்த ரிசல்ட்டை வந்து சைபரை விட பெருசான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். சைபரை விட பெருசுன்னு சொன்னா கண்டிப்பா எங்களுக்கு பெருசுதான். பெருசுன்னு சொன்னா இப்போ நாங்க வார ரிசல்ட்டை வந்து ஒரு டெம்பரரி வேரியபிளா நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எக்ஸாம்பிள் ப்ரொடக்ட் அப்படின்னு எடுக்கட்டா எங்களுக்கு ஈஸி. இது கூட நான் ஃபுல்லா பாஸ் பண்ணி தருவதற்கு. அது கூட தான் நான் எடுக்க போறேன். இல்லைன்னு சொன்னா நாங்க சும்மா எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரொடக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ட் இஸ் ஈக்குவல் டு நாங்க அரேயா தான் ஃபெச் பண்ணி எடுக்க போறோம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டா தான். எங்களுக்கு மல்டிபிள் டேட்டா இல்லையா நாங்க வைல் கண்டிஷன் யூஸ் பண்றதுக்கு. ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரிசல்ட் வரபடியா நாங்க வைல் கண்டிஷன் யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ ப்ரொடக்ட் இஸ் ஈக்குவல் டு நாங்க அரேல இருந்து ஃபெச் பண்ணி எடுக்க போறோம். ஸோ MySQLi fetch array அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. MySQLi fetch array. எங்களோட அரே ரிசல்ட் எங்க இருக்கு பிள்ளைகள்? ரிசல்ட் கிளியர் டன். ஸோ ரிசல்ட்ல வார்த்தை நீங்க ஃபெச் பண்ணி எடுங்க. இப்போ நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன் பாருங்க. பிரிண்ட் ஆர் மெத்தட் வெரி சிம்பிள். ஸோ பிரிண்ட் ஆர் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த பிரிண்ட் ஆர் மெத்தட் நீங்க ஹவர் பண்ணி போன பிள்ளைகள் அதில் காட்டும் அழகா பிரிண்ட் தி ஹியூமன் ரீடபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ வேரியபிள். ரைட், வெரி சிம்பிள். அண்ட் இதுல பாருங்க இஃப் யூ வுட் லைக் டு கேப்சர் த அவுட்புட் ஆஃப் பிரிண்ட் ஆர் use the return parameter. If this parameter is set to true, printer will return its output instead of printing it, which it does by default ன்னு சொல்லி காட்டுறீங்க. ரைட், வெரி சிம்பிள். அதையும் சொல்லியிருக்க பாருங்க. If given a string, integer or float, the value itself will be printed. But if given an array, values will be presented in a format that show key and element. Okay. இப்போ நாங்க வந்து அரே தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இது எனக்கு எப்படி காட்டும்னா கீ வேல்யூவோட எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். வெரி சிம்பிள். ஸோ $sign ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே ரைட், வெரி சிம்பிள். ஸோ கைஸ் இப்போ நான் போயிட்டு ரீஃப்ரெஷ் ஒர்க்கா பண்றேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி போட்டு நான் ஏதாச்சும் மட்டும் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இது எங்களோட செகண்ட் தானே பிள்ளைகள். செகண்ட் வழியா அந்த செகண்டுக்கானது யார் எங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. இங்க நான் இவரை கிளிக் பண்றேன். இவரை கிளிக் பண்ணா ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னோட பார்ப்போம். ரைட், என்னோட பார்ப்போம். எங்களுக்கு ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. நாங்க கொடுத்த கோடிங் சரியான்னு சொல்லி செலக்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்டா நம்ம யூஸ் பண்றோம். என்ன டேபிள் பிள்ளைகள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளா? நாங்க எதை பத்தி செஞ்சுட்டு இருக்கோம்? ப்ராடக்ட் என்ன? யா, அப்ப எங்களுக்கு என்ன டேபிள் இருப்பது? செலக்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் டேபிள். சரி, ப்ராடக்ட் வேர் கண்டிஷன்ல ஐடி இஸ் ஈக்குவல் டு $sign percentage ID. பெர்ஃபெக்ட். ஓகே, percentage ID எங்க இருக்கு? இங்க இருக்கு. MySQL real escape string connection get ID. Perfect. And after that result is equal to MySQL query connection க்கு உட்பட்ட query. அதுவும் ஓகே. if MySQL number of rows பெருசா இருந்தா நான் சும்மா எக்கோ பண்ணதுக்குன்னு சும்மா இருங்க பார்ப்போம். ஸோ எக்கோ பண்ணுவோம்.
எக்கோ பண்ணுவோம் யாரு எங்கட ப்ராடக்ட். ஓகே அண்ட் தென் லெட் மீ ரீஃப்ரெஷ் அண்ட் தென் ஹியர் என்ன வந்திருக்கு அரே வந்திருக்கு ப்ராடக்ட் நேம். ஓகே ஃபைன். இப்போ நாங்க எக்கோ பண்ண கேட்க பாருங்க ப்ராடக்ட் ஐடி ஒருக்கா காட்டுங்கன்னு சொல்லி கேட்போம். ப்ராடக்ட் ஐடியை காட்டுங்க ரைட் அண்ட் தென் ரீஃப்ரெஷ். ஐடியை காட்டுது இல்லையா 3 பெர்ஃபெக்ட். அதே மாதிரி பிள்ளைகள் ஐடின்ற நேமை காட்டணும் எங்களுக்கு. ஸோ ஐடின்ற நேமை கேட்கும் பாருங்க. நாங்கள் யூஸ் பண்றது மூணாவது சொன்னா எனக்கு யாரை காட்டணும் இதை காட்டணும். அண்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன். எடுத்திருக்கா இல்லையா பெர்ஃபெக்ட் எடுத்திருக்கு பிள்ளைகள். அப்ப கேஸ் இல்லை எங்களுக்கு. அப்ப நாங்க சிம்பிளா வந்து பிரிண்ட் ஆர் மெத்தடை யூஸ் பண்றோம் பாருங்க. print r method. So print and then r method. Print r methodல and then bracketக்குள்ள நான் யாரை பாஸ் பண்ண போறேன்னா ப்ராடக்ட். ஓகே and then let me refresh. இப்ப காட்டுதா இல்லையா பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு தெரியாது. இப்ப காட்டுதா இல்லையா பாருங்க. ஐடி 3 and then இவரோட ப்ராடக்ட் எனக்கு காட்டுது. இவரை கிளிக் பண்ண பாருங்க அவரோட டீட்டெயில் எனக்கு காட்டுது. அண்ட் தென் இவரை கிளிக் பண்ண பாருங்க சாக்லேட் டீட்டெயில் எனக்கு காட்டுது. இவரை கிளிக் பண்ற பாருங்க இவரோட டீட்டெயில் எனக்கு காட்டுது. பெர்ஃபெக்ட். ஸோ சிம்பிளா கைஸ் இப்போ நாங்க வந்து இங்க இந்த இடங்கள்ல வந்து இப்போ நாங்க அழகா ஷோ பண்ணி காட்டலாம் ரைட். எங்க இந்த இடங்கள்ல. ஸோ வெரி சிம்பிள். எங்களுக்கு எல் ஸ்பாட் இப்போதைக்கு தேவையில்லைன்னு. எல் ஸ்பாட் எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நாங்கள் சிம்பிளா வந்து கட் பண்ணி மூவ் பண்ணுவோம் அந்த எல் ஸ்பாட்டை. பிகாஸ் எங்களுக்கு எல் ஸ்பாட் இப்போதைக்கு தேவையில்லை. எல் ஸ்பாட் எங்க தேவை வேண்டாம் பிள்ளைகள் எங்களுக்கு மற்ற இடங்கள்லாம் தேவை. அதனால இப்போதைக்கு எங்களுக்கு எல் ஸ்பாட்டை நான் கட் பண்ணி கீழுக்கு மாத்துறேன். ஸோ வெரி சிம்பிள். இந்த எல் ஸ்பாட்டோட துண்டை அப்படியே நான் எடுக்கேன். ஓகே டன். இது எங்களுக்கு பிஹெச்பி முடியுதா இல்லையா முடியுது. அண்ட் தென் இந்த ஃபார்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்ம் எங்க முடியுது ஃபார்ம் டிவ் அண்ட் தென் கிளாஸ் ரோ. அதுக்கு மேலே இருக்குங்களுக்கு கோடிங் எஸ். ஸோ எங்களோட ஃபார்ம் முடிகிறதோட இந்த இடத்துல நான் பிஹெச்பியை ஸ்டார்ட் பண்றேன். இந்த இடத்துல முடிக்கிறேன். அதுக்குள்ள யாரை பேஸ்ட் பண்றேன் இவரை பேஸ்ட் பண்றேன். ஓகேவா இங்க இருக்கேன்னு ரைட் பிஹெச்பி அண்ட் தென் இது எங்களோட பிஹெச்பி டன். இப்போ இதுக்குள்ளதான் நாங்க எங்களோட பிஹெச்பி கோடை வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஃபைன். இப்போ எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். பிஹெச்பி இங்க நான் அந்த பாட்டை வந்து முடிக்க பிள்ளைகள் இங்க யார் இருக்கு எங்களோட இஃப் கண்டிஷன் ஓப்பன் கனெக்ஷன் அவ்வளவும் இருக்கு டன். இப்ப இருந்தா இப்ப இந்த பாட்டு நான் எங்க பாஸ் பண்ண போறேன்னா இங்க பாஸ் பண்ண போறேன் ஒரு ஆளுக்கும். ஸோ ப்ராடக்ட் நேம் இருக்கு ரீஃப்ரெஷ். இப்ப எங்களுக்கு இவர் தேவையில்ல. இந்த எக்கோ பண்றதை நான் ஒருக்கா எடுத்து விடுறேன். பிரிண்டை நான் எடுத்து விடுறேன் டன். இப்ப எங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க ஃபார்ம் இஸ் கிளியர். இப்ப இந்த இடங்கள்ல நாங்க பாஸ் பண்ணா சரி. ஸோ ப்ராடக்ட் நேமுக்கு இந்த இடங்கள்ல நாங்க வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுப்போம் பாருங்க வேல்யூ. ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எங்களுக்கு யார் வரப்போ சொல்லுங்க $$, ப்ராடக்ட் அப்படின்னு சொன்ன வேரியபிள்ல ப்ராடக்ட்னு சொன்ன வேரியபிள்ல அண்ட் இன் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அதுல நேமை நாங்க பிரிண்ட் பண்ணி காட்டினா சரி. இந்த நேம் எங்க இருக்கு இந்த நேம் வந்து எங்க டேட்டாபேஸ் ஃபீல்ட் நேம். டேட்டாபேஸ் ஃபீல்ட் நேம் என்ன நேம். அண்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க எனக்கு இப்படி காட்டுது ரைட். ஸோ பிகாஸ் நாங்க வந்து இதை எக்கோக்குலாம் பாஸ் பண்ணணும். பிகாஸ் இது எங்களுக்கு பிஹெச்பி ஸ்கிரிப்டோட முடிஞ்சுது பாருங்க. பிஹெச்பி ஸ்கிரிப்ட் இதோட முடிஞ்சால் எங்களுக்கு அது யாருன்னு தெரியாதே. அதனால அந்த கேஸ் இருக்கு. நாங்க இப்ப இதுல வந்து ஓபன் பண்ணுவோம் பாருங்க ஈக்குவல் அண்ட் தென் ஹியர் ரைட். அண்ட் தென் இதோட நாங்க பாஸ் பண்றோம் வெரி சிம்பிள். அண்ட் தென் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு என்ன காட்டுது கேண்டி கிளியர். அதே மாதிரி நான் இப்ப சாக்லேட்டை கிளிக் பண்ண யாரை காட்டும் சாக்லேட். இப்ப நான் இதை கிளிக் பண்ண யாரை காட்டும் கேண்டி. But if you use PHP script here, you have to add the echo function, right? Instead of using the equal sign, okay? And also guys, எங்களுக்கு ப்ராடக்ட் ப்ரைஸ் வேணும். ப்ரைஸ் வந்து எங்க இருக்கு ப்ரைஸ்ங்கிற காலம்ல இருக்கு. நைஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸுக்கு பதிலா நான் வேல்யூ ஒன்று சொல்லி போடுறோம் பாருங்க வேல்யூ இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த இடங்கள்ல கைஸ் நாங்க போடுவோம் பாருங்க வேல்யூ எங்க இருக்கு $ப்ராடக்ட் $product and then here price. Okay, then இதை நாங்க முடிக்கோம்னா சரி. then refresh பண்றோம் பாருங்க price எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. fine. இப்போ குவான்டிட்டி என்ன பிள்ளைகள் குவான்டிட்டி எங்க இருக்கு குவான்டிட்டியில. ஸோ சிம்பிளி நான் அவ்வளோத்தையும் காப்பி பண்ணி எடுக்கிறேன் வெரி சிம்பிள். அண்ட் தென் காப்பி பண்ணி எடுத்துட்டு வேல்யூ
தென் அவ்வளோத்தையும் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி எடுத்துட்டு குவான்டிட்டியோட வேல்யூல வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். இது எங்களுக்கு யாரு குவான்டிட்டி QTY. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் டன். ஓகே, வெரி சிம்பிள். இப்போ நான் ஸ்டேட்டஸ வந்து செட் பண்ண போறேன் எப்படி தெரியுமா? அது இன் ஸ்டாக்கா கூட இருக்கலாம் அல்லது அவுட் ஆஃப் ஸ்டாக்கா கூட இருக்கலாம். பட் நாங்க வந்து செட் பண்ணணும் பிள்ளைகள். இன் ஸ்டாக்ன்னு சொன்னா எனக்கு ஓட்டோவா இன் ஸ்டாக் காட்டணும். அவுட் ஆஃப் ஸ்டாக்னா அவுட் ஆஃப் காட்டணும். பட் திங் இஸ் எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து இங்க இருக்க பிள்ளைகள். பட் நான் இப்ப நார்மலா வேல்யூ பாஸ் பண்ணேன்னு சொன்னா அது எடுக்கும் எனக்கு இல்லன்னு இல்ல. இருங்க இங்க நான் கொடுக்கேன் பாருங்க செலக்ட்ல வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கேன். ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி போடுறேன். என்ன நடக்கும் மட்டும் பாருங்க நீங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. என்ன நடக்குது? ஒன்னையும் காணல. ரைட். பிகாஸ் எங்களுக்கு மல்டிபிள் வேல்யூ இருக்கு. அதுல எந்த வேல்யூன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சோ இந்த இடத்துல வேல்யூன்னு சொல்லி நான் போடுறேன் பாருங்க. வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஹியர். ஓகே. இந்த இடங்கள்ல நாங்க வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா? இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ இப்போ நான் போட போறேன் பாருங்க. இந்த இடங்கள்ல ரைட். எங்கட இந்த வேல்யூ வந்து ஐ மீன் இன்ஸ்டாக் வந்து இன்ஸ்டாக்கு சமனா இருக்கான்னு இருக்கணும். சமனா இருந்தா எங்களுக்கு இதை வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க நார்மலா வந்து எனக்கு இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணணும்னா எனக்கு செலக்டட் என்று சொன்ன ஒரு கமாண்ட் கொடுக்கணும். என்ன கமாண்ட்? செலக்டட். செலக்டட் கொடுத்தால்தான் எனக்கு இதுல யாரை செலக்ட் பண்ணது? அவுட் ஆஃப் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணது. இதே மாதிரி தான் நாங்க இப்போ கோடிங் கொடுக்க போறோம். ரைட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதான் எங்கிறது ரைட். பாருங்க இந்த இடங்கள்ல வேல்யூ வந்து ஆல்ரெடி எங்களுக்கு செட் பண்ணிருக்கு பிள்ளைகள். அப்ப வெரி சிம்பிள். அப்ப நாங்க வேல்யூ எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு. பட் நான் இங்க வந்து ஒரு PHP ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே ரைட். இப்ப அழகா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எந்தெந்த ஃபங்க்ஷன் சொன்னா இஃப்ல என்ன கண்டிஷன்? இஃப் கண்டிஷன். இஃப் எங்கட டாலர் சைன் ப்ரொடக்டட் ஸ்டேட்டஸ். ஓகே, இந்த டாலர் சைன் ப்ரொடக்டட் ஸ்டேட்டஸ் ஆனது எங்களுக்கு சமனா இருந்தா, ஓகே சமனா இருந்தா யாருக்கு பிள்ளைகள்? இன்ஸ்டாக்கு. ப்ரொடக்டட் ஸ்டேட்டஸ் ஆனது சமனா இருந்தா யாருக்கு? இன்ஸ்டாக்கு. சோ இன்வெர்ட் கமாக்குள்ள யார போறேன்? இன்ஸ்டாக். பாருங்க இஃப் கண்டிஷன்ல ப்ரொடக்டட் ஸ்டேட்டஸ் ஆனது சமனா இருந்தா இன்ஸ்டாக்கு. தென் ஒரு கோலோன் வச்சு நீங்க என்ன பண்ணணும் பிள்ளைகள்? செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? செலக்டட். ஓகே, அப்படி இருந்தா இங்க நீங்க கொடுங்க. என்னத்த? செலக்டட். ஓகே, செலக்டட் இருந்தா செலக்டட். டன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணா ஏதோ ஒன்று காட்டுது. எல்ஸ் இப்ப காணலையா? என்னது? ப்ரொடக்ட் பார்ட் ஓகே, செலக்டட் ஓகே, அண்ட் தென் இந்த பாட்டும் ஓகேயா? ரைட். அப்படி இல்லைண்டா கொஸ்டின் மார்க். இல்லைண்டா கொஸ்டின் மார்க். நான் எதுவும் பாஸ் பண்ணல. வெரி சிம்பிள். ஓகே, அழகா பாத்துக்கோங்க. இதங்கட என்ன பார்ட்? இந்த இஃப் கண்டிஷன்ல இந்த ப்ரொடக்டர் ஸ்டேட்டஸ் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாக் இருந்தா காலோன் பண்ணி யாரை கொடுத்துருக்கேன்? காலோன் பண்ணி செலக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரைட். அப்படி இல்லைண்டா கொஸ்டின் மார்க். நீங்க என்ன பண்ணணும்? எதையும் பாஸ் பண்ணாதீங்க. சோ இதுவும் படக்கமா. ஓகே, வெரி சிம்பிள் கைஸ். வெரி சிம்பிள். சோ இது இந்த கொஸ்டின் மார்க்கு பதிலா நாங்க யாரை போடலாம்? எல்ஸும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இஃப் இருந்தால் செலக்டட். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்ஸ் லோ. ரைட். எல்ஸ் நாங்க இங்க வந்து சிம்பிளா இதையும் யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். என்னது? PHP ஸ்கிரிப்டை வந்து ஹியர் நாங்க வந்து நார்மலாவும் யூஸ் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இது யாரோட எல்ஸ் பார்ட்? அந்த PHP முடிக்கலையா? ஹியர் PHP ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைகள். இங்க PHP முடியுது. பட் இவர் யார்? அப்ப PHP எல்ஸிங் ஒன்று இருக்கு. எல்ஸ் வந்து யாரை பாக்குதுன்னு சொன்னா இந்த இப்ப பாக்குது. ரைட். டன். இந்த இப்ப நான் எடுத்து விடுறேன். ஓகே, ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இருந்தால் எப்படி நடங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கொஸ்டின் மார்க் அண்ட் இன்வெர்ட் கமா. லெட் மீ செக். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் மார்க்னு சொன்னா இந்த கொஸ்டின் மார்க்க பாக்குது. ஓகே, நான் இதை ரிமூவ் பண்றேன். ஆஃப்டர் தட் இது எங்களுக்கு PHP கோட் ஃபைன். இஃப் கண்டிஷன் இஃப் எங்களுக்கு இந்த எல்ஸ் பாக்குது. இதுங்க இஃப் கண்டிஷன் இருந்தால் எங்களுக்கு செலக்டட். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு எதுவும் இல்லை. ஓகே, இல்லைன்னு சொன்னா எக்கோ
echo inverted comma குள்ள. Let me check. Unexpected token. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இன்வெர்டட் கம்மா முடிக்கலையான்னு பாருங்க பிள்ளைகள். or else நான் முதல்ல எழுதுறேன். பிரச்சனை இல்லை, ஸ்கிரிப்ட். இது ஓகேன்னு பாருங்க. டன். ஓகே ஃபைன். இப்போ நான் இந்த இடத்துல நான் அப்புறம் பாருங்களா. இப்போ இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் போடுவோம். ஓகேவா? இஃப் கண்டிஷன் டாலர் சைன் ப்ரொடக்டட். ஓகே, டாலர் சைன் ப்ரொடக்டட். சி ப்ரொடக்டட் ஸ்டேட்டஸ் ஓகே, செக் பண்ணி பாருங்க. இஃப் கண்டிஷன்ல ரைட், இது எங்களுக்கு ஒரு PHP ஸ்கிரிப்ட். PHP ஓபன் பண்ணுங்க. PHP டன். இது எங்களுக்கு PHP நான் முடிக்க போறோம் பாருங்களா. ரைட். ஓகே, இஃப் கண்டிஷன்ல கேட்கும் பாருங்க. இஃப் கண்டிஷன்ல இஃப் வேர் ஹியர் இஃப் கண்டிஷன்ல கேட்கும் பாருங்க. ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் வந்து எங்களுக்கு ஈக்குவலா இருக்கா இன் ஸ்டாக்குக்கு. ஓகே, அப்படி இருந்தா செலக்டட். அப்படி இருந்தா எக்கோ செலக்டட். ஓகே டன். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்ஸ் பார்ட்ல எக்கோ பண்ணுங்க. என்னத்த? சும்மா எதுவும் இல்லை. அண்ட் லெட் மீ ரீஃப்ரெஷ். எனக்கு இப்ப யாரை காட்டுது பிள்ளைகள்? இவரை காட்டணும். எனக்கு இப்ப யாரை காட்டணும்? எனக்கு இப்ப 2க்கு பாத்தீங்கன்னா 2 வந்து எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல. யாரை காட்டணும் பிள்ளைகள்? அவுட் ஆஃப் ஸ்டாக்கை காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இன் ஸ்டாக் ஒர்க் பண்ணதான்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணிட்டு நான் எடிட் கொடுக்கேன். எடிட் கொடுத்தா யாரை காட்டுது? இன் ஸ்டாக்கை காட்டுது. பெர்ஃபெக்ட். பட் எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கை கிளிக் பண்ணா அவுட் ஆஃப் ஸ்டாக் காட்டல. வை இஸ் தட்? பிகாஸ் இந்த கோடிங்கை நான் யாருக்கும் என்டர் பண்ணணும்? அவுட் ஆஃப் ஸ்டாக்குக்கு வந்து நான் என்டர் பண்ணணும். ரைட். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக்கோட வேல்யூக்கு கீழே இந்த இடங்கள்ல நாங்கள் இந்த கோடை பாஸ் பண்றோம். இப்போ நான் கொடுக்க போறேன் பாருங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி. இது எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருந்தா அவுட் ஆஃப் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி காட்டுங்க. தட்ஸ் இட். ஒரு எதுவும் இல்லை உங்களுக்கு. அண்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கலி எங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து செலக்டட். ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்றேன், இன் ஸ்டாக் செலக்டட். நான் இதை கிளிக் பண்றேன் பாருங்க, இன் ஸ்டாக் செலக்டட். இதை நான் கிளிக் பண்றேன் பாருங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து செலக்டட். கிளியரா? நாங்க சிம்பிளா காய்ஸ் இப்போ யார் எடுத்தாச்சு? எடிட்டுக்கான ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. இப்போ அப்டேட்டை கொடுத்தா எங்களுக்கு எடிட் பண்ணா காணும். அவ்வளவுதான். ரைட். இப்போ நான் அப்டேட் ஃபங்க்ஷனை செய்ய போறேன் பாருங்க. கீழே எங்களுக்கு பட்டன் இருக்க பிள்ளைகள் டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட். ஸோ இட் வில் லோட் where code.php. ஓகே, எங்களோட ஃபார்முக்கு நான் பேர் வச்சிருக்கேன் பாருங்க, அப்டேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ லெட் மீ காப்பி த நேம் அண்ட் தென் ஐ வில் ஓப்பன் code.php. டன். ஸோ இங்க நான் கொடுக்க போறேன் பாருங்க, கோடிங் இஃப் இசெட் $_post request ஸ்கேர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த நேமை கொடுப்பேன், அப்டேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இருந்தா நான் அவ்வளவு டேட்டாவையும் வந்து நான் கலெக்ட் பண்ணி எடுக்க போறேன். சேம் நேம் தான், நான் எந்த நேமையும் நான் மாத்தல. ஸோ வெரி சிம்பிள் கைஸ். நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க மேலுக்கு பேஸ்ட் பண்றேன். வெரி சிம்பிள். பிகாஸ் எங்களுக்கு நேம் எல்லாம் சேஞ்ச் இல்லையே பாருங்க, அதே நேம் அப்படியே எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு நார்மலா இப்போ நான் எடிட் கொடுக்க பாருங்க, எடிட் கொடுத்த நான் இருந்தா ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்துட்டு, குவான்டிட்டி வந்துட்டு, ஸ்டேட்டஸ் வந்துட்டு, ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்துட்டு, குவான்டிட்டி வந்துட்டு, ஸ்டேட்டஸ் வந்துட்டு. இப்போ நான் நேமையும் வந்து எடுக்கணும். நேம் எங்களுக்கு யாரு? $sign நேம் இஸ் ஈக்குவல் டு சேம் திங். எந்த மாற்றமும் இல்லை. SQL இன்ஜெக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பிள்ளைகள் நாங்கள் இதை கொடுக்குறது. MySQL ரியல் எஸ்கேப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் உண்டு. ஸோ ப்ரொடக்ட் எடிட்டை கொடுக்க பாருங்க. எடிட்டை கொடுத்த பிள்ளைகள் எங்களுக்கு எதுவும் மாற்றம் இல்லை. நேம் தான், இது ப்ரைஸ் தான், இது குவான்டிட்டி தான், இது எங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான். சரி, அதனால நான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்கேன் எங்களுக்கு ஈஸி ஒர்க்குக்காக. வெரி சிம்பிள். தென் இங்க நாங்க அப்டேட் பண்ணணும்னு சொன்னா ஒரு குவாரி கொடுப்போம். என்ன அப்டேட் பண்ணுங்க ப்ரொடக்ட் செட் இது சமன் இது வே இவர் ஐடி வந்து யார் இருக்கணும்? 1 இருக்கணும். ஸோ நாங்கள் ஐடியை வந்து பாஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். ஸோ கைஸ் நான் இப்போ என்ன போறேன்னு சொன்னா, அந்த ஃபார்ம்ல மேலுக்கு இந்த இடத்துல ரைட், இந்த இடத்துல நான் ஒரு இன்புட் டைப் ஒன்று எடுக்க பாருங்க. இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகே, தென் வேல்யூ அப்படின்னு சொல்லி போறேன். வேல்யூ நான் யாரை பாஸ் பண்ண போறேன்னு சொன்னா, ஓகே, வேல்யூ யாரை பாஸ் பண்ண போறேன்னு சொன்னா $_ப்ரொடக்ட்ல எங்களோட ஐடியை நான் பாஸ் பண்ண போறேன். ஓகேவா? ரைட், ஃபைன். தென் ஆஃப்டர் தட் கைஸ் இதுக்கு நான் வந்து நேம் நான் செட் பண்றேன் பாருங்க. நேம் வந்து ஐடி அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ண போறேன்.
தட்ஸ் இட். அவ்வளவுதான். இப்ப நான் வந்துட்டு எங்கட ஃபைல்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க. இவரோட ஐடி எனக்கு ஷோ ஆகி காட்டுது 1. அதே மாதிரி இவரோட ஐடி காட்டுது பாருங்க 2. பெர்ஃபெக்ட். இப்ப நாங்க ஐடியா பாஸ் பண்ணா தெரியுதானே பிள்ளைகள்? இந்த ஐடி எங்களுக்கு தேவைதானே, ரைட்? ஸோ நான் ஐடியா வந்து இங்க பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க ஐடி. இப்ப எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னா வெரி சிம்பிள். நீங்க இதை ஹிடனா மாத்திக்கொள்ளுங்க டைப்பை. இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க எந்த மாற்றமும் இல்ல. பட் ஐடி எங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஐடி எந்த பேர்ல இருக்கு? ஐடி. வெரி சிம்பிள். அப்ப இந்த இடத்துல மேலுக்கு வந்துட்டு hot.phpல நான் இன்னும் ஒரு ஆளையை நான் எடுக்கணும். அது யாரு? ஐடி. ஸோ $id is equal to $_post. எங்க நாங்க நேம் நாங்க என்ன கொடுத்துருக்கோம்? ஐடி அப்படின்னு சொல்லி. வெரி சிம்பிள். ஓகே, ரைட். ஆஃப்டர் தட் கைஸ் நாங்க வந்து குவரி எழுதுவோம். எங்களோட குவரி என்ன? ஸோ குவரிக்கு நான் குவரி என்று சொல்லியே வைக்கும் பேர், பிரச்சனை இல்லை. குவரி இஸ் ஈக்குவல் டு அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் அப்டேட் இந்த டேபிளோட பேர் என்ன பிள்ளைகள்? ப்ராடக்ட் டேபிள். அப்டேட் பண்ணுங்க ப்ராடக்ட். அப்டேட் பண்ணுங்க ப்ராடக்ட். செட் கமாண்ட் செட் நேம் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்டட் கமாக்குள்ள உங்களோட நேம்ட பேர் என்ன பிள்ளைகள்? நேம் இஸ் ஈக்குவல் டு $name. ஓகே, கமா கமா then after that product price என்ன? price என்ன இருக்கு? price. so price is equal to $, price is equal to பிள்ளைகள் நம்மட $price. okay, and then comma quantity. so QTY. quantity is equal to எங்கட quantity யாரு? $quantity. and then comma status. so status equals to $status. done. okay, then இத நாங்க அப்டேட் பண்ண போறோம் ப்ராடக்ட் டேபிள்ல. செட் பண்ண போறோம் நேம வந்து நேமா, பிரைஸ் பிரைஸா, குவாண்டிட்டியா ஹியர். இங்க இருக்க அந்த வேரியபிள் ஸ்டேட்டஸ் இஸ் ஸ்டேட்டஸா வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு இப்ப நாங்க எடுத்த ஐடி. யார் அந்த ஐடி? எங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய ஐடி. கிளியர்? ரைட். இப்ப நாங்க குவரியா ரன் பண்ணுவோம் பிள்ளைகள். அப்ப நான் $query ரன்னுக்கு ஒரு வேரியபிள் எடுத்துட்டா ரன் அப்படின்னு சொல்லி run is equal to MySQLi. நாங்க யூஸ் பண்ற மெத்தடுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? MySQLi query அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் இல்லையா? MySQLi query. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பாஸ் பண்றது எங்க கனெக்ஷன் நேம் $count. ஆஃப்டர் தட் எங்க query நேம் பிள்ளைகள். query நேம் யாரு? மேலுக்கு நான் பாஸ் பண்ணிருக்கேன் query அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, query. ஓகே, ஃபைன். query-யா? ரைட். வெரி சிம்பிள். கஷ்டம் இல்ல பாருங்க. கடின ஈஸி பிள்ளைகள். சரியான ஈஸி. இப்ப நாங்க வந்து செக் பண்ணி பார்க்க போறோம் வந்து இது வந்து ஓகே எங்களுக்கு சேவ்ட் அப்படின்னு சொன்னா இண்டெக்ஸ் ஃபைலை நோக்கி எங்களுக்கு இந்த index.php நோக்கி மூவ் பண்ணா சரி. we are here. ஓகே, சோ if கண்டிஷன்ல கேட்க போறேன். if இந்த query இருந்தால், ஐ மீன் இந்த query வந்து எக்ஸிக்யூட் ஆனா, ஓகே அப்படியே காப்பி பண்ணிட்டு ஹியர் இங்க போடுறேன். ரைட். சோ if இந்த query இருந்தா ஞாபகம் இருக்கா? நாங்க index.phpல வந்து செஷன் வந்து நாங்க எடுத்திருக்கோம். அதாவது சக்சஸ்ஃபுல் மெசேஜை காட்டுறதுக்காக msg.php message.php. அந்த message.phpல செஷனுக்கு நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? மெசேஜ் அப்படின்னு சொல்லி. செஷன் மெசேஜ். சோ இந்த செஷன் மெசேஜுக்கு நான் ஒரு பெருமானத்தை பாஸ் பண்ண போறேன் ஹியர் இங்க. சோ எங்களோட செஷன் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு நாங்க கொடுத்தோம் பாருங்க. எங்களோட மெசேஜ் என்னன்னு சொன்னா ப்ராடக்ட் updated successful. okay, done. அல்லது successfully completed. அல்லது product successfully updated. okay, ஒரு மெசேஜ் வந்து எங்களுக்கு. ரைட். வெரி சிம்பிள். so session message is equal to product successfully updated அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜ். இது எங்களுக்கு இப்ப எங்க மூவ் ஆகணும் பிள்ளைகள்? எங்க மூவ் ஆகணும்? இண்டெக்ஸுக்கு. ஸோ நான் ஹெடர் ஃபங்க்ஷன்ல போடுறோம் பாருங்க. ஸோ லொகேஷன் காலம் எங்க போகணும்? index.php. ஸோ index.php எனக்கு ஓப்பன் பண்ணா காணும். ஓகே, ஆஃப்டர் தட் கைஸ் நான் வந்து செமிகோலன் வச்சுனா இருந்தா சரி. வெரி சிம்பிள். இது கஷ்டம் இல்லை. அண்ட் தென் மறக்காம இதோட அந்த கனெக்ஷன் முடியுது. அதனால எக்ஸிட் 0. டன். அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படி இல்லை அப்படின்னு வைங்களேன். இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு வந்து எரர் மெசேஜை காட்டணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே நான் காப்பி பண்றேன். எதுவும் எரர் வந்தா அது அப்டேட் ஆகல, குவரியில் எது மிஸ்டேக் இருக்குன்னு வைங்களேன். எரர் வந்தா எனக்கு பாஸ் பண்ணணும் என்ன தெரியுமா? எனக்கு பாஸ் பண்ணணும்
மெசேஜ் தான் பட் எரர்னு சொன்னதை பாஸ் பண்ணணும். ஓகே, எரர் டன். ஓகே, லெட் மீ செக். இப்போ நான் கேண்டி வந்து எங்களுக்கு பாருங்க ரீஃப்ரெஷ் பண்ற பிள்ளைகள் ரீஃப்ரெஷ் பண்ணி முடியும். நான் இப்போ எடிட் பண்ண போறேன் சாக்லேட் இல்லாட்டி கேண்டி வேற நான் எடிட் பண்ண போறேன் ரைட். ஸோ எடிட் கொடுக்கேன். ப்ராடக்ட் நேம் வந்து ஃபேண்டா அண்ட் தென் ப்ரைஸ் வந்து 380 அண்ட் தென் குவான்டிட்டி வந்து எங்களுக்கு 1200 இருக்கு. இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கா நான் மாத்துறேன் அண்ட் தென் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணா ப்ராடக்ட் அப்டேட் சக்சஸ்ஃபுல் ஹியர் ஃபேண்டா 380 அண்ட் தென் எனக்கு 112 கிரியேட்டட் ஆச்சங்களை கிரியேட் பண்ண டேட் காட்டுது ஃபைன் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, வெரி குட். தென் நாங்கள் எடிட் பண்ண போறோம். இவர் ஸ்டேட்டஸ் நான் இன் ஸ்டாக்கா மாத்துறேன் அண்ட் தென் அப்டேட்டட் and let me click on update. Go back and refresh. It's loading white. DB and then let me turn off the server and restart back. Let's say. Okay, and then edit after that in stock and then update here, updated. Okay, the candidate stock na matram parunga in stock and then updated. Clear? Is it okay? Hello. Clear? இதை செஞ்சு அனுப்புறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு நேரம் தேவையா? சொல்லுங்க, ஓகே உங்களுக்கு? ஹலோ, ரைட், ஓகே. ஸோ இதில் அடுத்தது பாருங்க, jQuery டேட்டா டேபிள் பிளகின் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நாங்கள் இப்போ எடிட்டையும் பண்ணிட்டு வியூவையும் பண்ணிட்டு எடிட்டையும் பண்ணிட்டு அதை பார்ப்போம். நான் வியூவை கொடுக்க பாருங்க, வியூ வேர் index.php வியூ அதே கேஸ் தானே, எந்த மாற்றமும் இல்லை. ஸோ சிம்பிளா வந்து நான் அதே மாதிரி தான் கொடுக்க போறேன். ஹேரப்ல எங்களுக்கு போக போகுது, எங்க பிள்ளைகள் ஹேரப்ல போக போகுது. சேம் திங் வியூக்கு ஹேரப்ல போக போகுது. பட் இங்க நான் ப்ரொடக்ட் வியூ என்று சொல்லி எடுக்கும் பாருங்க, ப்ரொடக்ட் view.php and then item id. அப்ப நான் வந்து இங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறேன் பாருங்க, ப்ரொடக்ட் அண்டர்ஸ்கோர் view.php டன். ஸோ உங்களுக்கு edit.php வருதான் அப்படியே நடக்க போகுது பிள்ளைகள். தென் காப்பி பண்றேன் பாருங்க, எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு யாருக்கு பேஸ்ட் பண்ண போறேன், view.phpக்கு. பட் சின்ன ஒரு சேஞ்சஸ் இங்க எனக்கு view ப்ராடக்ட் சொல்லி மாத்துறேன். வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்ல, view ப்ராடக்ட். அண்ட் தென் இந்த இடத்துல இந்த பட்டனை நான் எடுத்து விடுறேன், பிகாஸ் உங்களுக்கு பட்டன் தேவையில்லையே. பட்டனை நான் எடுத்து விடுறேன். தென் லெட் மீ ரீஃப்ரெஷ். வியூ கொடுக்கும் பாருங்க, இப்போ உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, வியூ ஒன்லி, வெரி சிம்பிள். இப்போ நாங்க எடிட் ப்ராடக்ட்டை வந்து யாரா மாத்துவோம், வியூ ப்ராடக்ட்.
view product. ஓகேவா? கிளியர்? இது என்ன கஷ்டம்? எடிட்னு சொன்னா மட்டும் எடிட் பட்டன் காட்டும். ஓகே, இங்க வந்து நாங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்பினா இந்த இடத்துல நாங்க என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தா சரி. ரீட் ஒன்லி. ஓகே, அதே மாதிரி இவர் யாரு? ரீட் ஒன்லி. ரீட் ஒன்லி. இவர் யார் எங்களுக்கு? ரீட் ரீட் ஒன்லி. ஓகே, இவரும் எங்களுக்கு யாரு? ஸ்டேட்டஸ் ரீட் ரீட் ஒன்லி. பட் இது எங்களுக்கு செலெக்ஷன் இல்லோ. ரைட், ஓகே. அண்ட் ரீஃப்ரெஷ். இங்க நாங்க எதுவும் பண்ணல அது. ஓகே, இப்போ நாங்க ஒன்று இவரை வந்து டிசேபிள் பண்ணலாம். டிசேபிள் பண்ணி வச்சோம்னு சொன்னா எனக்கு இவ வந்து இன்ஆக்டிவா இருக்கும். கிளிக் பண்ணிடலாம் அது. ஓகே, வியூ தான் ஜஸ்ட். கிளியர்? ஓகே, இப்போ நாங்க எடிட்டை பார்த்தோம்னா சரி பிள்ளைகள், எடிட்டும் வந்து கடும் ஈஸியான கோட். பாப்போமா? ரைட், ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து index.php போறேன். இவருக்கு மட்டும் நான் டைப்பை வந்து யாரா மாற்ற போறேன் அப்படிங்கிற பட்டன் நான் மாத்துறேன். ஓகே, பட்டன் type is equal to submit சொல்லி பேர் வைப்போம். பிகாஸ் நாங்க பட்டனை கிளிக் பண்ண தானே போகும். இது நாங்க பிரச்சனை இல்லை, வேற ஒரு லொகேஷனுக்கு நாங்க பாஸ் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணி வரோம். பட் இவர் வந்து டைரக்டா பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் அண்ட் நேம் நான் வைக்க பாருங்க. நேம் வந்து delete. ஓகே, delete. அண்ட் தென் கிளாஸ் இருக்கட்டும், delete இருக்கட்டும். இங்க நான் க்ளோஸ் பண்றேன் யாரு? பட்டனை. அண்ட் லெட் மீ ரீஃப்ரெஷ். சிம்பிள். ஓகே, ரைட். எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நான் இவரை கிளிக் பண்ண பிள்ளைகள் எனக்கு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு delete. பட் இவரோட வேல்யூ நான் கொடுக்க பாருங்க. வேல்யூ. ஓகே, வேல்யூ. அண்ட் தென் இப்போ நான் யாரை பாஸ் பண்ண போறேன்னு சொன்னா இந்த ஐடியை நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? அண்ட் தென் லெட் மீ ரீஃப்ரெஷ். இப்போ நான் இவரை கிளிக் பண்ண பிள்ளைகள் எனக்கு வந்து இந்த ஐடி ஒருக்கா பிரிண்ட் பண்ணி காட்டணும். சரியா? ரைட். ஸோ இப்போ இவரோட நேம் நான் காப்பி பண்ணிக்க பாருங்க. delete அண்ட் தென் code.php ஓபன் பண்றேன். இப்போ if is set and then $_post request and then delete button இருந்தா இருந்தால் index.php இதுல நான் பேர் என்ன வச்சிருக்கேன் பாருங்க. நேம் வந்து delete. இதோட வேல்யூ வந்து நாங்க யாரை கொடுக்கணும்? வேல்யூ வந்து அவரை கொடுக்கணும். ஃபைன். இப்போ உங்க நேம் delete வந்து அந்த நேம்ட பெருமான பொருட்கா ஷோ பண்ணி காட்ட சொல்ல போறேன். ஓகே, ரைட். இருந்தா அங்க code.php here இருந்தா எங்க இந்த போஸ்ட் delete இருக்கா எக்கோ பண்ணி காட்டுங்க. ஸோ எக்கோ போஸ்ட் delete. சரியா? ரைட். நான் இவரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண எங்களுக்கு யாரை காட்டணும்? அதை எங்களுக்கு ஷோ பண்ணி காட்டணும். ஓகே, ரைட். எக்கோ பண்ண சொல்றேன் போஸ்ட் ஆஃப் delete. இப்போ நான் வந்து index.php ஓபன் பண்றேன் guys. ஆஃப்டர் தட் நாங்க delete கொடுத்திருந்தோம். ஓகே, இங்க எங்களுக்கு யாரை பாஸ் பண்ணியிருந்தோம்? டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட்டும். ஓகே, நேம் சமன் யாரை கொடுத்தோம் பிள்ளைகள்? delete. code.php என்ன கொடுத்திருந்தோம்? delete. இசெட்டுக்குள்ள போஸ்டுக்குள்ள delete அண்ட் தென் வேல்யூ வந்து எங்களுக்கு இவர் இதுவும் ஓகே அண்ட் எங்களுக்கு delete பட்டனை கிளிக் பண்ணணும். அதுவும் எங்களுக்கு ஓகே. இல்லாட்டி நாங்க உள்ளுக்கு வந்து இன்னொரு சப்ஃபார்மை கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா? அதுவும் எங்களுக்கு சிம்பிள். உள்ளுக்குள்ளேயே நான் இன்னொரு ஃபார்ம் எடுக்கணும். ரைட், ஃபார்ம் எடுக்க பாருங்க. ஆக்ஷனுக்குள்ள நான் கொடுக்க பாருங்க code.php. வெரி சிம்பிள். அண்ட் தென்
இங்க எங்களுக்கு ஒரு பட்டன் ஒன்று வரட்டும். அந்த பட்டன் எங்களுக்கு யாரு? இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட். வேல்யூ வந்து நான் கொடுக்க பாருங்க. லைக் delete பண்ணுங்க. delete என்ன இருக்கு? delete தானே. delete அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். and then கிளாஸ் வந்து நான் பாஸ் பண்றேன் பாருங்க. இங்க இருக்கிற அத்தனை கிளாஸும் எனக்கு அப்படியே வரப்போகுது பிள்ளைகள். ரைட். ஸோ கிளாஸ் வந்து நான் அப்படி இங்க பாஸ் பண்றேன். ஃபைன். input type is equal to submit. வேல்யூ வந்து delete and then கிளாஸ் வந்து எங்களுக்கு இந்த கிளாஸ். நேம் உங்களுக்கு தேவையில்ல. இல்லாட்டி நேம் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நேம் வந்து நான் கொடுக்க பாருங்க. delete மெத்தட். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இன்புட் டைப் ஒன்று எடுக்கும் பாருங்க. இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன்னா அண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நான் யாரை கொடுக்க போறேன் அப்படிங்கிற இங்க இருக்கிற வேல்யூ. எங்க இருக்கிற வேல்யூ? இங்க இருக்கிற வேல்யூ. ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படி நான் காப்பி பண்ணி இங்க பாஸ் பண்ண போறேன். ஓகே வெரி சிம்பிள். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஹியர். ரைட். இவரோட நேம் நாங்க எப்படி கொடுப்போம்? நேம் வந்து நான் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். அண்ட் ரீஃப்ரெஷ். என்ன வந்திருக்கு? எங்களுக்கு delete பட்டன் வந்திருக்கு. கிளிக் பண்ண யாரை நோக்கி பாஸ் ஆகுது பிள்ளைகள்? எங்களுக்கு இவரை நோக்கி பாஸ் ஆகுது. எந்த மெத்தடை நோக்கி? இன்புட் டைப் ஃபார்ம்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆக்ஷன் வந்து code.php. மெத்தட் வந்து கொடுக்கும் பாருங்க போஸ்ட். மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் மெத்தட். போஸ்டா கவனம். போஸ்ட் மெத்தட். அண்ட் ரீஃப்ரெஷ். இப்போ நாங்க இவரை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண எங்க போகுது பிள்ளைகள்? delete சொல்லி காட்டுது. எங்க காட்டுது? நான் நீங்க கொடுத்துருக்கேன் code.phpல எக்கோ பண்ணுங்க. எக்கோ பண்ணுங்க. இந்த இடங்கள்ல யார பிள்ளைங்களுக்கு இருக்கு? எக்கோ பண்ண சொல்றேன் யாரு? எங்களுக்கு ஐடியா. ஸோ எக்கோ பண்ண சொல்றேன் பாருங்க. எக்கோ பண்ண சொல்றேன். $_post வரக்கூடிய இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட் கூட வரக்கூடிய ஐடி எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. ஓகே வெரி சிம்பிள். அண்ட் தென் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. இப்போ எனக்கு யாரை காட்டுது? 1 காட்டுது. இப்போ நான் இவர் 3 நம்பரை கொடுத்த பிள்ளைகள் 3 காட்டும். வெரி சிம்பிள். அண்ட் தென் 5 நம்பரை கொடுத்தா 5 காட்டும். 7 கொடுத்தா 7 காட்டும். 6 கொடுத்தா 6 காட்டுது. வெரி சிம்பிள். இப்போ நாங்க இவரை ஹிடனா மாத்தணும்டா சரி. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு index.phpல இந்த டைப் நாங்க யாரை மாத்துவோம்? ஹிடனா மாத்துவோம். அண்ட் தென் ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ண பிள்ளைகள் இப்போ எனக்கு எல்லாம் மாறிட்டு இப்போ எனக்கு இவரை வந்து நான் இன்லைனுக்கு மாத்தணுமே. ஸோ இவரில் நான் ஒரு கிளாஸ் ஒன்று அட் பண்ணணும் பிள்ளைகள். இது உங்களுக்கு இன்லைனா மாத்துறதுக்கான கிளாஸ் உண்டு. ரைட். சம்டைம் வந்து எங்களோட பட்டூன் இருக்கு தானே. எங்களோட பட்டூன் வந்து சம்டைம் பிள்ளைகள் நாங்க வேறொரு ஃபார்ம் கொடுத்தபடியா எங்களுக்கு வேறொரு ஃபார்ம்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் இதை வந்து யாருக்கு மாத்தணும்? இன்லைனுக்கு மாத்தணும். இன்லைனுக்கு மாத்தணும்டா ஐ திங்க் inline ஏதோ ஒரு கமாண்ட் இருக்கு போல. லெட் மீ சர்ச். bootstrap inline அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணா எங்களுக்கு காட்டு தானே பிள்ளைகள். ஒருக்கா பார்ப்போம். ஐ ஃபோர்கட். எனக்கு மறந்துச்சு. யா D and then hyphen inline something ஏதோ வரும். ஒருக்கா பார்ப்போம். D block D inline எங்க இருக்கு? inline or else get bootstrap and then website போவோம். inline and then hit enter. After that D inline display property hit enter and then D block இருக்குங்களுக்கு D inline பாருங்க ஒருக்கா போகுதான்னு சொல்லியா? D inline ரைட் இங்க இருக்குன்னு. எஸ். ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன். அண்ட் தென் ஹியர் ஒருக்கா பேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அண்ட் தென் ரீஃப்ரெஷ். நோ. ஸோ display inline. So I will paste over here too. Display inline or something ஏதோ மெத்தட் ஒன்று இருக்கு பிள்ளைகள். அதை நாங்கள் பாஸ் பண்ணா சரி. plot இல்லை flex இதுங்களுக்கு தேவையில்லை.
Okay. D inline flex. No. Something ஏதோ ஒரு மெத்தட் இருக்கு, ஏதோ ஒரு கிளாஸ் இருக்கு, எனக்கு மறந்துச்சு. அதனால இன்லைன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேர்ட் ஒன் இன்லைன்ல பார்த்தோம்னு சொன்னால் கிளாஸஸ்ல இருக்க பாருங்க இன்லைன் கமாண்ட் இருக்கான்னு சொல்லி இன்புட் டி இன்லைன் டி inline grid. Okay, typography, header, then here component. D inline block or something இருக்கு போல. வெயிட் பண்ணுங்க. Inline block. Or else here கொடுப்போம். Class D hyphen inline இவர்தான் நான் கொண்டு வரணும். And then refresh. Nice. அது நாங்க இங்க கொடுத்ததெல்லாம் ஒர்க் பண்ணல. எங்க இவரே கொடுத்ததால பிகாஸ் எங்களுக்கு ஃபார்ம் இது செட் ஃபார்ம் இல்ல. இந்த ஃபார்ம் செட் தான் நாங்க கொண்டு வரணும். இப்போ நான் டிஸ்பிளே இன்லைன் கொடுத்த பாருங்க வந்துட்டு எனக்கு பெர்ஃபெக்ட். அண்ட் தென் இவரோட கிளாஸ் எனக்கு டேஞ்சரா மாறணும். சக்சஸ் நான் யாரா மாத்துறேன், டேஞ்சரா மாத்துறேன். அண்ட் தென் ரீஃப்ரெஷ். நைஸ். ஒரு கிளிக் பண்றேன் गाइस, எனக்கு அவங்களுக்கான ஐடி மட்டுமே எனக்கு காட்டும். ஃபைன். இப்போ நாங்க delete பண்ணா சரி. ஓகே ரைட். சோ code.php ல இப்போ நாங்க கோட் கொடுக்க போறோம் பாருங்க. என்ன அந்த கோட், எங்களோட query equal to delete from table ட பேர் என்ன, product table. Delete from product where id is equal to எங்கட ஐடி. ஸோ சிம்பிளா நான் வந்து இவரை வந்து ஐடி எங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஐடி இஸ் ஈக்குவல் டு ஹியர். ஓகே, ஸோ நான் சிம்பிளா யாரை பாஸ் பண்ண போறேன், ஐடியா. தட்ஸ் இட். ஓகேவா, வெரி சிம்பிள் गाइस. இப்போ வந்து நாங்க delete ஆன பிறகு எங்களுக்கு ஷோ பண்ணி காட்டினா சரி, எங்க திரும்ப ரிட்டர்ன் ஆனா சரி. ஸோ இப்போ நாங்க வந்து எங்களோட query ரன் இருந்தா query ரன்னுக்கு அப்படியே நாங்க இதை பாஸ் பண்ணுவோம், பிரச்சனை இல்லையே. query run தென் இருந்தால் எங்களுக்கு இதை பாஸ் பண்ணுங்க. அப்படியே இந்த இஃப் எல்ஸ் நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன். ஓகே, காப்பி அண்ட் தென் பேஸ்ட் ஓவர் ஹியர். இதுல ப்ரொடக்ட் சக்சஸ்ஃபுல்லி deleted மெசேஜ். தென் லெட் மீ ரீஃப்ரெஷ். இப்போ நான் இந்த இவரை 4ஆம் நம்பர் நான் அழிக்க போறேன் பாருங்க, delete அண்ட் தென் 4ஆம் நம்பருக்கு போயிட்டு. வெரி சிம்பிள். 8ஆம் நம்பர் கிளிக் பண்ண போறேன், 8ஆம் நம்பர் போயிட்டு. அண்ட் தென் ரீஃப்ரெஷ். see வெரி சிம்பிள். 8ஆம் நம்பர் அழிக்கணுமா, இவரை கிளிக் பண்றேன், யா போயிட்டு. ஓகே, அண்ட் தென் இங்கேயும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன், இங்கேயும் வந்து போயிட்டு. ஓகே, ஸோ நாங்கள் வியூ பார்த்தாச்சு, அண்ட் தென் எடிட் பார்த்தாச்சு, அதே போல delete பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இதில் பாருங்க அடுத்த முக்கியமான விஷயம் பிள்ளைகள், டேட்டா டேபிள். டேட்டா டேபிள்ங்கிறது ஒரு பிளகின். இப்போ இந்த பிளகின்ல நாங்கள் யாரை பார்க்க போறோம்னு சொன்னால், டேட்டா டேபிள்ல வந்து என்னென்ன மாதிரி வேல்யூவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வெரி சிம்பிள். இந்த பிளகின் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா, எங்களுக்கு நார்மலா வந்து நாங்க இப்ப ஃபில்டரபிள் டேபிளை வந்து நாங்க கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த jQuery டேட்டா டேபிள் பிளகினை வந்து நாங்க யூஸ் பண்றது. ஸோ இன்ஸ்டாலேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் பாருங்க, டிபெண்டன்சிஸ். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க jQuery வந்து நாங்க லிங்க் பண்ண வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவரை கிளிக் பண்றேன் பாருங்க, டேட்டா டேபிள் பிளகின். இதுதான் எங்களுக்கு டேட்டா டேபிள். பேஜினேஷன்ஸ் இருக்கும், ஆல்சோ எங்களுக்கு சர்ச் பார் இருக்கும், ஃபில்டரபிள் பாக்ஸ் எங்களுக்கு இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து கண்டிப்பா நாங்க சிஎஸ்எஸும் இன்க்ளூட் பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்டும் இன்க்ளூட் பண்ணணும், டேட்டா டேபிளை வந்து நாங்க இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபுல் கெட்டிங் ஸ்டார்டட் கைட் இன்ஸ்டாலேஷன். அதில் பாருங்க ரெக்யர்மெண்ட் எங்களுக்கு டிபெண்டன்சிஸ். நாங்க வந்து jQuery வந்து எங்களுக்கு லிங்க் பண்ணணும். நாங்க jQuery
ஸோ jQuery-ய நாங்க லிங்க் பண்ணணும்னு சொன்னா jQuery-க்கான CDN வந்து நாங்க எடுத்து போடணும் பிள்ளைகள். ஸோ நீங்க jQuery டவுன்லோட் பண்ணலாம் அல்லது கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க jQuery CDN அப்படின்னு சொல்லி. ரைட். CDN சொல்லி அடிச்சா வரும் பிள்ளைகள் jQuery CDN. நான் W3ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி எடுக்கிறேன். வெரி சிம்பிள். இதான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஹெட்டுக்குள்ள வந்து நாங்க பேஸ்ட் பண்ணுவோம். jQuery CDN. ஸோ சிம்பிளி நான் இப்போ இங்க வந்துட்டு index.php ரைட். index.php சிம்பிளி நான் மேலுக்கு வந்துட்டு பிள்ளைகள் அங்க ஹெட்டுக்குள்ள வந்து நான் பேஸ்ட் பண்றோம் பாருங்க jQuery-க்கான plugin. ஓகே. jQuery fine. After that நாங்க வந்து இந்த டேட்டா டேபிள் plugin இருக்கு தானே, இந்த plugin-ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட டேபிள் ஹெட் இருக்கு. ரைட். இதுல பாருங்க for data table to be able to enhance in HTML table the table must be valid well format HTML with a header t head இருக்கணும், t body இருக்கணும், t foot இருக்கணும். ரைட். இப்படி இருந்தா மட்டும்தான் பிள்ளைகள் எங்களுக்கு jQuery வந்து நாங்க அக்சஸ் பண்ண இயலும். ஸோ டு டூ தட் நான் மேலுக்கு வரோம் பாருங்க. டி ஹெட் நாங்க போட்டிருக்கோம், டி பாடி எல்லாம் போட்டிருக்கோம். நாங்க பெர்ஃபெக்ட்டா தான் செஞ்சிருக்கோம் பிள்ளைகள், எந்த மாற்றமும் இல்ல. இப்போ டேபிளுக்கு வந்து நான் ஒரு ஐடி ஒன்று பாஸ் பண்ண போறேன். அந்த ஐடி எங்களுக்கு யாரு, மை டேபிள். தென் காப்பி பண்றேன் அண்ட் தென் காப்பி பண்ணிட்டு இப்போ எங்களோட ஐடியை வந்து இங்க நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, மை டேபிள். நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் இனிஷியலைசேஷன் இருக்கு பாருங்க, யூசிங் டேட்டா டேபிளோட CDN நீங்க யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். CDN எங்க இருக்கு, CDN வந்து இங்க இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்டுக்கான CDN அண்ட் தென் இவருக்கான CDN. காப்பி பண்றோம் பாருங்க, இது எங்களுக்கு CDN ரைட். அல்லது நாங்க நார்மலாவும் எடுக்கலாம். அண்ட் தென் காப்பி. ஆஃப்டர் தட் இங்க அந்த CDN நாங்க பேஸ்ட் பண்ணுவோம். ஃபைன். ஸோ ஸ்கிரிப்ட் இது எங்களுக்கு இவருடைய இவருடையது அல்லது இவர் நாங்க யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். வேற வேற வெர்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு. சிம்பிளா வந்து நான் இதை அப்படியே காப்பி எடுக்கும் பாருங்க, ஸ்டைல் ஷீட்டும் ஸ்கிரிப்டும் தென் காப்பி அண்ட் தென் பேஸ்ட். ஓகே, ஸ்கிரிப்டே நாங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் எங்களுக்கான CSS-க்கான லிங்கை நாங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. டன். இது லோக்கல் இன்ஸ்டாலேஷன் இருக்கு. நாங்க லோக்கல் எங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து நாங்க இன்ஸ்டால் பண்றதா இருந்தா இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். common.js பாருங்க, இது வந்து எங்களுக்கு common.js-க்கான ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் உண்டு. இது எங்களுக்கு நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் உண்டு பிள்ளைகள். இனிஷியலைஸ் டேட்டா டேபிள், இது டேட்டா டேபிள் நாங்க இனிஷியலைஸ் பண்ற மெத்தட். ஸோ தட்ஸ் ஆல்மோஸ்ட் இட். எங்களுக்கு இதுல பாய்ச்சி பாத்தீங்கன்னா விளங்கும் பிள்ளைகள். இந்த மெத்தடை வந்து நாங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து கால் பண்ணணும். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ எங்களுக்கு இங்க ஒரு டேபிள் இருக்கு பாருங்க, இங்க ஒரு டேபிள் இருக்கு. அண்ட் தென் டேபிளுக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க வந்து இந்த மெத்தடை வந்து கால் பண்ணணும். எந்த மெத்தட் அப்படின்னு சொன்னா இந்த மெத்தட் ரைட். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு ஸ்கிரிப்டை நான் பேஸ்ட் பண்றேன். யார பிள்ளைகள், ஸ்கிரிப்ட். ஸோ வெரி சிம்பிள். இந்த இடங்கள்ல நாங்க ஸ்கிரிப்டை கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க ஸ்கிரிப்ட் அண்ட் தென் ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து நான் இவரை பேஸ்ட் பண்றேன். ஓகேவா, டன். அண்ட் தென் இப்போ இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றோம் பிள்ளைகள். ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க, எங்களோட டேபிள் வந்து மாறி இருக்கு. இப்போ வந்து நான் தேடுறேன் பாருங்களேன், கேண்டி அப்படின்னு சொல்லி. எனக்கு கேண்டி மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகுது இல்லையா, யாரை மட்டும் ஷோ ஆகுது, கேண்டி மட்டும். அண்ட் தென் நான் க்ளோஸ் பண்றேன். ஃபைன். இப்போ நான் என்ன சொல்றது, இப்போ லைக் ஏதாச்சும் ஒரு பேர்ல பிள்ளைகள் இப்போ நார்மலா வந்து NG என்று சொல்லி கொடுத்தா NG-ல எனக்கு யார் டேட்டா ஃபைண்ட் ஆகுதோ அது மட்டும் எனக்கு காட்டும். இப்போ நான் இன்ஸ்டாக் என்று சொல்லி சர்ச் பண்ணா எனக்கு இன்ஸ்டாக் டேட்டா மட்டும் தான் எனக்கு காட்டும். வெரி சிம்பிள். அவுட் ஆஃப் ஸ்டாக் மட்டும் தான் வேண்டாம், அவுட் ஆஃப் ஸ்டாக் மட்டும் சர்ச் பண்ணா காணும். ரைட். ஸோ எங்களுக்கு ஃபில்டரபிள் டேபிள் இருக்கு. அதுலேயே நான் சில டேட்டாஸ் வந்து நான் ஆட் பண்றேன் பாருங்க. சிம்பிளா வந்து நான் என்டர் பண்றதை விட இதுக்குள்ள போறேன், போயிட்டு என்டர் பண்றேன். ஆஃப்டர் தட் சி நான் சும்மா என்டர் பண்ணிட்ட பிள்ளைகள் சில டேட்டா வந்து நான் சர்ச் பண்ணிட்டு பாருங்களா. add new. after that save here and then add new, then நீங்க save, sorry, இங்க போயிட்டு add new and then save, here add new and then save. okay, add new and then save, refresh. இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பேஜினேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகல இல்லையா. பேஜினேஷன்ஸ் ஒர்க் ஆகுது, பெர்ஃபெக்ட். எனக்கு 2 4 6 8 10 தான் எனக்கு ஷோ ஆகுது, மற்ற எனக்கு காட்டல. கிளியர். சி எனக்கு நிறைய டேட்டா வந்து நான் என்டர் பண்ணிருக்கேன் பிள்ளைகள், ஏராளமான டேட்டா நான் என்டர் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, வெரி சிம்பிள். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பழகணும் பிள்ளைகள், டேட்டா டேபிள் பிளகின்ஸ் எல்லாம். ஏன்னா நீங்க பெரிய பெரிய ஆட்கள் நீங்க செய்யும் பொழுதோ நீங்க சும்மா செய்யக்கூடாது, கொஞ்சம் அழகா நீட்டா செய்யணும். அதனால டேட்டா டேபிள் பிளகின், jQuery பிளகின், ஸ்வீட் அலர்ட் பிளகின்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பழகிக்கொள்ளுங்க.
இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நாங்க வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து நிறைய அழகா செய்வோம். ரைட். எல்லாம் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. அதுல போய் வாய்ச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். ரைட். ஓகே காணும். இதுல பாருங்க. யூஸ் பண்ணி சொல்லுங்க. இந்த சர்ச் பார் இருக்கு தானே, அதை போட்டு கொஞ்சம் கோடிங் கொஞ்சம் காட்டுறீங்களா? ஒண்ணுமில்ல. நான் சர்ச் பாருக்கு நான் கோடிங் எதுவுமே எழுதல. அந்த பிளக்கின நாங்க இம்போர்ட் பண்ணுவோம் தானே. ஓ, அந்த பிளக்கின் இம்போர்ட் பண்ண பிறகு எங்களுக்கு வர ஃபங்க்ஷனாலிட்டி தான் அது. ஓட்டவா இருக்கும். அப்ப சார் நாங்க இப்ப சும்மா செய்யறோம்டா பிஹெச்பில அப்படி சர்ச் பார் கொடுத்தும் செய்யலாம் தானே? குடுத்து செய்யலாம். உங்களுக்கு அது கஷ்டம். கஷ்டம்னு சொன்னா இப்ப நாங்க வந்து அ அஜெக்ஸ் கூட திரும்ப எழுதணுமே கோடிங்க. ஓமாம், அதான் கேக்குறேன். அது நாங்க அப்படியும் எழுதணுமே. செய்யலாம், இப்படி இந்த ஃபீச்சரை போட்டு விட்டாலும் ஒர்க் ஆகும் என்ன? இந்த ஃபீச்சர் போட்டு விட்டோம்னா எங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு சர்ச் பார் மட்டும் இல்ல. இங்க நாங்க இப்ப பாருங்க 10 தான் எங்களுக்கு ஷோ ஆகுது. இப்ப 1000 டேட்டா இருந்தா 1000 டேட்டா உங்களுக்கு ஷோ ஆன அசிங்கமா இருக்குமே. இங்க எனக்கு பேஜினேஷன்ஸ் இருக்கு. 2ண்ட் பேஜ், 3rd பேஜ், 4th பேஜ்ன்னு சொல்லி போகலாம் பாத்தீங்களா? லிமிட்டடா ஸ்லோ ஆகுது. சரி சரி. ரைட். அதுலயும் எனக்கு இப்ப இப்ப எனக்கு 25 ஷோ பண்ணி காட்டுனா 10 குடுத்துட்டு நான் 25 குடுத்துட்டா காணும். எனக்கு 25 காட்டும். கிளியர். எத்தனை டேட்டாங்களுக்கு ஷோ பண்ணணுமோ அத நாங்க காட்டலாம். அண்ட் தென் ஃபில்டரபிள் செக்ஷன் எங்களுக்கு ஓட்டோவா வரப்போகுது. அதுலயும் இப்ப நாங்க ஏ டு செட் அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணணும்னா ப்ராடக்ட் நேம்ட காலமோட ஹெடர வந்து நாங்க கிளிக் பண்ணா காணும். பாருங்க. அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல எனக்கு ஷோ பண்ணி காட்டுது. ஸ்டாக் அடிப்படையில நாங்க பார்க்கணும்னா பிரைஸ் பார்க்கணும்னா பிரைஸ் நாங்க கொடுத்தோம்னா சரி மினிமம் மேக்ஸிமம். ஓகே. ஸ்டேட்டஸ் அப்படி பார்க்க போறோம்னா ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணா சரி. கிரியேட் பண்ண டேட் படி பார்க்க போறோம்னா டேட்டா கொடுத்தோம்னா சரி. எல்லாம் எங்களுக்கு வெரி சிம்பிள். இதுல இந்த பிளக்கின் நாங்க யூஸ் பண்றதால. அப்ப இந்த பிளக்கின் பெனிஃபிட்டே அதான் எங்களுக்கு. என்ன பெனிஃபிட் எங்களுக்கு? ஈஸியா வந்து நாங்க பார்க்கலாம். அதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு jQueryல நிறைய நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. அதுல பாருங்க. டேட்டாவுக்குள்ள போனீங்கன்னா அஜெக்ஸ்லாம் உங்களுக்கு ரன் ஆகி கொண்டிருக்கு. ஓகே. jQuery அஜெக்ஸ்ல. அண்ட் தென் ஆல்சோ உங்களுக்கு பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நாங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கூட எடுக்கலாம். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றது. இதுல பாருங்க இன்ஸ்டன்ட் சர்ச் இருக்கு. மல்டி காலம் ஆர்டர் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரைட். அண்ட் மோர். கிளிக் பண்றோம் பாருங்க. எல்லா இடம் யூஸ் பண்ற இதுதான் எங்களுக்கு. ரைட். எல்லாம் இது அழகா பூட்ஸ்ட்ராப்போட கனெக்ட் ஆகி அழகா எங்களுக்கு ஒர்க் ஆகும். எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க அழகா இதுல எல்லா ஒர்க்கையும் நாங்க பண்ணலாம். இப்போ பிடிஎஃப்னு சொல்லி சர்ச் பண்றோம் பாருங்களேன். பிடிஎஃப் அல்லது எக்ஸெல். எக்ஸ்போர்ட்னு சொல்லி சர்ச் பண்றோம் பாருங்க. எக்ஸ்போர்ட் அல்லது எக்ஸெல். ரைட். எங்களுக்கு இப்ப பட்டன் இருக்கு பாருங்க. கிரியேட் சிஎஸ்வி அப்படின்னு சொல்லி. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பட்டன் நாங்க கால் பண்ணா சரி பிள்ளைகள். இந்த கிளாஸ கால் பண்ணா காணும். எங்களுக்கு வந்து ஈஸியா அந்த எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்ஷன் எங்களுக்கு வந்துரும் பாருங்க. ரைட். எங்களுக்கு டேட்டா டேபிளுக்கான ஸ்கிரிப்ட் அங்க இருக்கு. இங்க இருக்கு. இது எங்களுடைய ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட்ல நியூ டேட்டா டேபிள் அண்ட் தென் இது எங்களோட மெத்தட். ரைட். நாங்க ஈஸியா கால் பண்ணோம்னா சரி பிள்ளைகள் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு வரும் பாருங்க. ரெஃபரன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா விளங்கும். எல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ்ல இருக்கு. பட்டன்ஸ கிளிக் பண்ணா பட்டன்ஸ் நிறைய பட்டன்ஸ் இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ற பட்டன்ஸ் இருக்கு. அண்ட் தென் பிடிஎஃப் டு HTML, பிடிஎஃப் HTML எங்களுக்கு இருக்கு. எக்ஸெல் இருக்கு. எக்ஸெல் எக்ஸ்போர்ட் இருக்கு. CSV ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்றது இருக்கு. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. jQuery பிளகின்ல நீங்க அழகா போயிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா காணும் பிள்ளைகள். இன்னொரு விஷயம் எங்களுக்கு கஷ்டம் இல்ல. ஓகே. வெரி சிம்பிள். இது எங்களுக்கு எது கூட கிடைக்கிற ஃபெசிலிட்டி? டேட்டா டேபிள் பிளகின் கூட கிடைக்கிற ஃபெசிலிட்டி. இதெல்லாம் சேர்த்து தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிச்சோம்னா, பட் நீங்க யாரும் செய்யலையே. எவ்வளவு ஈஸியான டாஸ்க் இது. இனி அங்கெல்லாம் கூட CSS யூஸ் பண்ணி நீங்க கஸ்டமைஸ் பண்ணா சரி. இதுல ஒன்றுமே இல்ல. இதுல நாங்க பெருசாலாம் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க டேட்டா டேபிள கஸ்டமைஸ் பண்ணணும்னு விரும்பினா, நீங்க வந்து டேட்டா டேபிள்ல CDN யூஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. லோக்கல் இனிஷியலைசேஷன் இருக்கு. அந்த இனிஷியலைசேஷன் பண்ணீங்கன்னா சரி. உங்களோட கலர் எல்லாம் நீங்க மாத்தலாம் ஈஸியா. ஆல்ரைட். வெரி சிம்பிள். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி அதே மாதிரி ஸ்வீட் அலர்ட்டையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்வீட் அலர்ட். ஸ்வீட் அலர்ட்டுக்கு போனீங்கன்னா அழகா எங்களுக்கு இருக்கு. இதுல வந்து நிறைய அலர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எங்களுக்கு வந்து இன்ஸ்டாலைசேஷன் எக்ஸாம்பிள்ஸுக்கு போங்களேன். எக்ஸாம்பிளுக்கு போனீங்கன்னாலே அழகா காட்டும் பாருங்க. சரி. அழகான நோட்டிபிகேஷன்.
delete பண்ண போகலாம் கேட்கலாம் நாங்க. delete பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி. ஓகேன்னு சொன்னா நாங்க delete பண்ணலாம். பாத்தீங்களா? ஒன்றுமில்ல பிள்ளைகள். இந்த ஸ்கிரிப்ட நாங்க பாஸ் பண்ணா சரி. ரைட். எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். copy and then index.php. அந்த index.php குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் நான் போடுறேன் பாருங்க. script and then script நான் முடிக்கேன். இது எங்களுக்கு என்ன சொல்றது, அந்த என்னது JavaScript function clear. So function நாங்க எப்படி கிரியேட் பண்றது, function and functionக்கு ஒரு நேம் இல்ல, example delete function. இது எங்களுக்கு delete data. ஓகே, delete data function நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணினா எங்களுக்கு நடக்கணும் பண்ணுவீங்களேன். இப்போ நாங்க என்ன கொடுக்கலாம், ஜஸ்ட் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. எங்களுக்கு ஃபார்முலையா வேர் ஹியர். இப்போ நாங்க வந்து இங்க வேல்யூ வந்து நான் கொடுக்க பாருங்க, சப்மிட் கொடுத்துருக்கேன். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட். ஓகே, இப்போ நான் இங்க கொடுக்க பாருங்க, சும்மா ஆன் கிளிக் அப்படின்னு கொடுக்க பாருங்க. ஆன் கிளிக் ஃபங்க்ஷனை நாங்க யூஸ் பண்ண பிள்ளைகள் எங்களுக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லி கேட்கும். ஆன் கிளிக்கை கொடுத்தா எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து லோட் பண்ண வேணும். எந்த ஃபங்க்ஷன், delete data function. Okay, all right. Okay வா, yeah, input. Okay done. இப்போ வந்து நான் வந்து refresh பண்ணி காட்டுறேன் பாருங்க. refresh, delete. இப்போ delete ஆகுது, run ஆகல. let me check. on click and then yeah, on click உங்களுக்கு இருக்கட்டும். இப்போ நான் வந்து இவரை கொஞ்சம் எடுத்து வரேன். input type equal to submit நான் எடுத்து வரேன். Right, very simple. and then refresh. here refresh, delete. இவரோட பிளகினை நாங்க இன்னும் கால் பண்ணல. தட்ஸ் வை இது எங்களுக்கு ஒர்க் பண்ணது இல்லை. எதை கால் பண்ணல, இவரை நாங்க லிங்க் பண்ணிட்டோம். பட் அவரோட சிடிஎன்ல நாங்க பேஸ்ட் பண்ணலையே பிள்ளைகள். இவரோட சிடிஎன் பேஸ்ட் பண்ணாதான் இவர் ஒர்க் பண்றதுக்கு. இவரோட இன்ஸ்டாலேஷன் இருக்கலாம். இந்த இன்ஸ்டாலேஷன் பார்ட்டி நாங்க முடிக்கணும். இன்ஸ்டாலேஷன்ஸ் இந்த இருக்கு. இவரோட சிடிஎன் நாங்க யூஸ் பண்ணணும். இவரோட சிடிஎன் யூஸ் பண்ணாதான் எங்களுக்கு இவரோட டாஸ்க் நடக்கும். ஓகே, அண்ட் தென் ஆஃப்டர் தட் இவரோட சிடிஎன் நாங்க பேஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் எங்களுக்கு இப்போ வந்து நாங்க input type equal to submitங்கிறத நான் ஒருக்கா அழிச்சு விடுறேன். இவரோட ஒன் கிளிக் ஃபங்க்ஷனை நம்ம ஒருக்கா கொடுத்து பார்ப்போம் ஒர்க் பண்ணுமான்னு சொல்லி. function delete data fine, and after that on click okay, done. let me refresh, delete. இவரோட ஃபங்க்ஷன் ஏதோ on click data here ஸ்கிரிப்ட்ல வைட் பண்ணுங்க. on click delete data. after that ஓகே, கிளிக் பண்ணா எங்களுக்கு முதல்ல ஒர்க் பண்ணான்னு பார்ப்போம். let me check. இதுக்கு வந்து நான் உள்ளுக்கு alert function ஒன்று போடுறேன். alert function hi. ஓகே, and then refresh. hi, கிளிக் பண்ற பாருங்க, ஒர்க் ஆகல. எனக்கு சும்மா லோட் பண்ணக்குள்ள ஒர்க் ஆகுது. அப்படியே நான் கட் பண்ணி எடுக்க பிள்ளைகள், கட் பண்ணி எடுத்துட்டு ஆஃப்டர் தட் பாடி கிக்ல நான் பேஸ்ட் பண்றேன். சரியா, and then refresh. hi, ஓகே, வெயிட் பண்ணுங்க. and then பாடி கிக்ல refresh. hi. ஸோ சிம்பிளி நாங்க வந்து ஒன்று செய்யலாம். எனக்கு இந்த இடத்துல வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் எடுக்கலாம் பிள்ளைகள். script.js. ஓகே ஃபைன். ஓகே, script.js. அந்த script.js குள்ள வந்து நான் ஈஸியா பாஸ் பண்ணிருக்கேன். யாரு, எங்களுடைய ஸ்கிரிப்ட். ரைட். ஸோ இதெல்லாம் என்னத்துக்கானது, bracket
let me check index.php and then எனக்கு தேவை இந்த ஸ்கிரிப்ட் பார்ட் மட்டும்தானே, அப்படியே காப்பி பண்ணி எடுக்கிறேன், ஸ்கிரிப்ட் பார்ட்டை கட் பண்றேன் and then here எனக்கு பேஸ்ட். யாருக்கான பார்ட் கலிபரேஷன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கானது, இங்க எனக்கு ஃபங்க்ஷன் தேவையில்ல and then delete and then delete. ஓகே, இது எதுக்கானது, இந்த அலர்ட் எனக்கு தேவையில்ல, இது delete or else ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் delete பண்ணி போட்டு முதல் ரெண்டு இம்போர்ட் பண்ணுவோம். லைக் எங்க இருக்கு here. ஓகே, ஸோ நான் அப்படியே காப்பி எடுக்கிறேன் பாருங்க, அப்படியே காப்பி பண்றேன், காப்பி பண்ணிட்டு காய்ஸ் இங்க எனக்கு பேஸ்ட். ரைட், இது எங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இப்போ நாங்க ஆன் கிளிக் பண்ணா எங்களுக்கு script.js வந்து லோட் பண்ணா தெரியும். வெரி சிம்பிள். ஸோ இந்த இடத்துல ஆன் கிளிக், இந்த இடத்துல நாங்க ஸ்கிரிப்டுக்குள்ள srcc equal to script.js. okay, done. and இப்போ உங்களுக்கு யார் லோட் பண்ணணும், script.js ஆன் கிளிக். இப்போ நாங்க கிளிக் பண்ணோம்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நாங்க லோட் பண்ணணும். இதுக்குள்ள நாங்க ஒரு மெத்தட் எடுப்போம் பாருங்க, ஃபங்க்ஷன் load data function here, இந்த மெத்தட். ஓகேவா, ரைட். ஸோ லோட் டேட்டா இதை வந்து நான் எங்க கொடுக்கணும்னு சொன்னா ஆன் கிளிக்ல கொடுக்கணும். ஓகே, ரைட். தென் let me refresh, ட்ரை பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்றோம் பாருங்க, இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஐ திங்க் எங்களோட டாக்குமெண்டேஷன் இன்ஸ்டாலேஷன் ஃபெயில். இன்ஸ்டாலேஷன்ல ரைட், ஓகே. இங்க நாங்க எதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க அக்கௌண்ட் போட்டு பார்ப்போம் பிள்ளைகள். அலர்ட் வந்து அலர்ட் ஒர்க்கா வந்து பார்ப்போம். அலர்ட் and then type and then refresh. கிளிக் பண்றேன் பாருங்க, அலர்ட் ஒர்க் பண்ணல. அலர்ட் ஒர்க் பண்ணலன்னா பிள்ளைகள் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணல. ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா தம்பிகள் நாங்க இதை கிளிக் பண்ணா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனதான் எனக்கு இந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரைட். ஸோ நான் இது டாக்குமெண்டேஷன் ஒர்க்கா பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி போட்டு விடுறேன். ஒன்றுமில்ல பிள்ளைகள், இந்த இம்போர்ட் சிடிஎன் இம்போர்ட்லேயே இதை இஷ்யூ இருக்கும். நீங்க இம்போர்ட் பண்ணக்குள்ள வந்து சிஎஸ்எஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும், அது ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க இம்போர்ட் பண்ணணும், jQuery நீங்க இம்போர்ட் பண்ணணும். எல்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா இம்போர்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஒருக்கா யூஸ் பண்ணி பாருங்க, கஷ்டம் இல்லை. இதெல்லாம் கடுமீசி. எங்க இருக்கிறது இந்த ஸ்வீட் அலர்ட்லாம் யூஸ் பண்றது கடுமீசி. தென் அதே மாதிரி வந்து நீங்க வேற யார் யூஸ் பண்ணுங்கன்னா பிள்ளைகள், டைம் பிக்கர் பிளக்கின் இருக்கு. டைம் பிக்கர் பிளக்கின் இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் செய்கிறீங்கன்னு சொன்னா டைம் பிக்கர் பிளக்கினை நீங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி பாருங்க, டைம் பிக்கர் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. கிளிக் பண்ண பிள்ளைகள் நாங்க டைமை வந்து பிக் பண்ற மாதிரி, ஸ்டார்ட் டைம் நாங்க கொடுக்குறது, எண்ட் டைம் கொடுக்குறது, இப்படி அழகா எங்களுக்கு அந்த டைம் பிக்கர் பிளக்கின் அழகா இருக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணக்குள்ள. இதை யூஸ் பண்ணி பாருங்க. அப்படின்னா நிறைய டைம் பிக்கர் இருக்கு. டைம் பிக்கர் பிளக்கின் எங்களுக்கு நிறைய இருக்கு பிள்ளைகள். எக்கச்சக்கமான டைம் பிக்கர் பிளக்கின் எங்களுக்கு இருக்கு. யாருங்க, ரைட். அவங்களோட சூஸ் பண்ணக்குள்ள நேரத்தை மட்டும் சூஸ் பண்ணுடா. அந்த எங்களோட நார்மல் HTML விட அப்படியான பிளக்கின்ஸ் நாங்க யூஸ் பண்ணும் பொழுது அழகா யூஸ் பண்ணலாம். ஏராளமான jQuery பிளகின்ஸ் இருக்கு. jQuery பிளகின்ஸ் என்று சொல்லி அடிச்சாலே உங்களுக்கு நிறைய பிளகின்ஸ் உங்களுக்கு வரும் பிள்ளைகள். ஓகே, அழகான எக்ஸாம்பிள் பிளகின்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பிளகின் யூஸ் பண்ணி போனீங்கன்னா சரி. இங்க பாருங்க, ஒரு பர்பஸுக்கும் எங்களுக்கு ஒன்று இருக்கு. ஃபார்ம் வேலிடேட் பண்றதுக்கும் கூட பிளகின்ஸ் இருக்கு பிள்ளைகள். பூட்ஸ்ட்ராப்போட அழகா நாங்க சேர்ந்து ஃபார்ம் வேலிடேஷனை கூட மேற்கொள்ளலாம். நிறைய பிளகின்ஸ் இருக்கு. கேலரிக்கு இருக்கு, ஸ்லைட் ஷோவுக்கு இருக்கு, ஸ்லைடருக்கு இருக்கு. அழகா யூஸ் பண்ணி பாருங்களேன், கஷ்டமே இல்லை. ஏன்னா தனியா HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி நாங்க எதுவும் பண்ணிடலாது. பிளகின்ஸை நாங்க மிக்ஸ் பண்ணித்தான் எங்களுக்கான டாஸ்க்கை நாங்க பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, இது எங்களுக்கு வேலிடேஷன் பிளகின் தான் இது. இங்க பாத்தீங்களா, எரர் மெசேஜ் அழகா எங்களுக்கு காட்டும். உடனே இன்ஸ்டன்ட் எங்களுக்கு காட்டும் பிள்ளைகள். ரைட், சப்மிட் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வேலிடேஷன் காட்டுது பாருங்க. பாத்தீங்களா,
ஸோ வேலிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த பிளகின்ஸ் பார்க்கலாம். இப்படி நிறைய பிளகின்ஸ் இருக்கு பிள்ளைகள். ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பாருங்க. அப்ப நான் இதோட முடிக்கிறேன். நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்கு பிறகு வார இதுல வந்து நாங்க jQuery ஒருக்கா படிப்போம். அஜெக்ஸ் படிப்போம். ஓகே. அஜெக்ஸ் நாங்க படிக்கணும்னு சொன்ன பிள்ளைகள் அஜெக்ஸோட அஜெக்ஸ் நாங்க எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்ப நார்மலா வந்து இப்ப இங்க பாருங்களேன். இப்ப நான் வந்து அட்னி கொடுத்தனா இருந்தா இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகுது பாருங்க. செக் பண்றேன் பாருங்க. பேஜ் வந்து ரீலோட் ஆகுது. இப்போ எடிட் கொடுப்பனா இருந்தா பிள்ளைகள் எடிட்டுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகுது. வியூ கொடுப்பனா வியூக்கு வந்து இந்த பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகுது. அஜெக்ஸ் யூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட் தெரியுமா? பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகாம எங்க டாஸ்க் நடக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க யூடியூப் எடுப்போம். ரைட், யூடியூப். ஓகே, இப்ப யூடியூப்ல போயிட்டு பிள்ளைகள் இப்ப நான் வந்து இந்த சேனலை வந்து ஓபன் பண்றேன். ஓகே, இப்ப நான் போயிட்டு டியூட்டர் மேக்ஸ் என்று சொல்லி அடிச்சாலே வரும். இந்த சேனலை வந்து நான் ஓபன் பண்றேன். ஓகேவா? இப்ப சேனலை ஓபன் பண்ணிட்டு இப்ப நாங்க ஒரு வீடியோ கிளிக் பண்றேன். நீங்க என்ன நடக்கும்னு பாருங்கடா. யூஆர்எல் ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க. யூஆர்எல் ரீஃப்ரெஷ் ஆகல பாத்தீங்களா? யூஆர்எல் ரீஃப்ரெஷ் ஆகல. பட் கண்டென்ட் எனக்கு லோட் ஆகுது. சி பாத்தீங்களா? கண்டென்ட் லோட் ஆகுது. பட் யூஆர்எல் வந்து ரீஃப்ரெஷ் ஆகல. ஃபேஸ்புக்லயும் அப்படித்தான் இருக்கும் பாருங்க. இன்ஸ்டாகிராம்லயும் அப்படித்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எதனால நடக்குதுன்னு சொன்னா எங்களோட பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகாமலே எங்களுக்கு குயிக்கா வந்து டாஸ்க் நடக்குது. இது வந்து எங்களுக்கு அஜெக்ஸ் கூட நடக்கிற செயற்பாடு. அப்ப இந்த அஜெக்ஸ் மூலமா நாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்த்தோம்னு சொன்னா அடுத்த கிளாஸோட நாங்க PHP ஃபுல்லா முடிக்கலாம். ஃபுல்லா முடிச்சோம்னா பிள்ளைகள் நாங்க உங்களோட ரிவிஷன் அதே மாதிரி டேட்டா பேஸ் அதே போல டெவலப்பியை பார்க்கலாம். ஓகே, அதோட வைண்ட் அப் பண்றேன். டவுட் இருந்தா கேளுங்களா. ஓகே, பாய். சொல்லுங்க. தொடர்ந்து டெய்லி கிளாஸ் வைப்பீங்களா? அப்ப எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட் வீக் தான். இருக்கு இந்த அடுத்த 19 எக்ஸாம் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. செமியா 18 போயிருவாங்க தம்பி. செமஸ்டர் எக்ஸாமா? சார், ஓ செமஸ்டர் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எங்களுக்கு செமஸ்டர் ப்ராக்டிக்கல். ப்ராக்டிகல் எக்ஸாம் இல்ல என்ன உங்களுக்கு? ஓ, எல்லாம் ப்ராக்டிகலா? ரிட்டன் இல்ல, 5 பாடமே ப்ராக்டிக்கல் தான் இருக்குது. நைஸ். அப்ப டேட்டாபேஸ் ப்ராக்டிகல் தான். அப்படின்னா குவரி எழுதுறாப்பியா டேட்டாபேஸ்ல? ஓ, எனக்கு உங்களோட பேப்பர்ஸ் இருந்தா டேட்டாபேஸ் அனுப்பிடுங்க. வந்து அந்த குவரியை காப்பி பண்ணி அந்த நம்ம எழுதி நோட்பேட்ல எழுதி போட்டு அவங்க அந்த எங்களுக்கு வச்சிருப்பாங்க, அதுல நாங்க காப்பி பண்ணி போடுறதுதான். ரைட். நீங்க எனக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அனுப்புங்க பாப்போம். அப்படி பேப்பர் இருந்தா பேப்பர் இருக்குது, அந்த ஜிப் ஃபைல் அனுப்பிவிடவா? அனுப்புங்க நீங்க எனக்கு. சரி நான் சரி பாக்குறேன். நாளைக்கு சரி காலையில போடுவோம் அப்ப கிளாஸ். சரி சரி. ஓகே, பை. தேங்க்யூ சார். ஓகே.